கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட நமது வாழ்நாளில் ஒரு நாளை கூட கொடுத்து பிதாவாகிய தேவனையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவையும் துதிக்கும் சோதனை நேரத்தை தந்ததற்கு நம் நன்றிகளும் துதிகளும் சோதனையை எடுத்துக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் முதலில் தெரிவித்துக் கொண்டு, காரைக்குடி சபையின் வாழ்த்துக்களையும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய வேதமானவ அனைத்து கிளை சபையின் சார்பாகவும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, விசேஷமாக இன்றைக்கி ஒரு நாளை நம்ம சேர்த்து கொடுத்துருக்கிறாரு. அதாவது இதுவரைக்கும் நம்ம எவ்வளோ சத்தியங்கள் பார்த்துருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு சத்தியமாக ஒரு தொடர் வேதாகம பகுப்பாக இன்றைக்குரிய காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எல்லோரும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி பார்க்க போகிற பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உன்னத பாட்டு அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம ஒரு சில காரியங்களை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ உன்னத பாட்டு அப்படின்னா நம்ம டக்குன்னு ஞாபகம் வர விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அது வந்து யார் எழுதின புக்கு? சாலமோன் ராஜா எழுதின ஒரு புக்கு அப்படின்னு பார்க்குறோம். சாலமோன் ராஜாலே டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர இன்னொரு விஷயம் என்னென்னா, ஞானத்துக்கு ரொம்ப பேர் போன ஒரு கேரக்டர் யாருன்னா சாலமோன் ராஜா. ஸோ அவர் எழுதின ஒரு சில புத்தகங்களில் இதுவும் ஒன்று. என்னென்ன எழுதியிருக்காருன்னா, நீதிமொழி எழுதியிருப்பார், பிரசங்கி எழுதியிருக்கிறாரு, அதுக்கடுத்து உன்னத பாட்டு எழுதியிருப்பார், ஒரு சில சங்கீதங்கள் எழுதியிருப்பார். இதில் நீதிமொழிகளும் பிரசங்கியும் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் அட்வைஸ் ஓரியன்டாக போகும். அதே மாதிரி பிரசங்கி பார்த்தோம்னா அவர் லைஃபோட எக்ஸ்ட்ரீமில் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எது நல்லது எது கெட்டது எதை எப்படி செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பார். நீதிமொழிகள் பார்த்தோம்னா அட்வைஸ் ஓரியன்டாக எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஓரியன்ட் எழுதியிருப்பார். பட் இந்த ரெண்டு புக்குலையும் மொத்தமாக மாறி நிற்கிற ஒரு புக்கு என்ன அப்படின்னு பார்க்கணும், இந்த உன்னத பாட்டு புக்கு எப்படின்னு பார்த்தோம்னா மற்ற ரெண்டு புக்லேயுமே ஒரு மாதிரியான ஒரு அட்வைஸ் டோன்லேயே தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு புக்கில் எந்த ஒரு அட்வைஸுமே இருக்காது. அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் நடுவில் நடந்தக்கூடிய ஒரு உரையாடல் மாதிரியான ஒரு புத்தகமாக தான் எது எழுதியிருப்பார்னா இந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். பைபிளில் உன்னத பாட்டுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. என்னென்னா, மற்ற எல்லா புத்தகங்களுக்கும் இல்லாத ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, உன்னத பாட்டு மட்டும் யூனிக்கான ஒரு புக்கு. மற்ற எல்லா புக்குக்கும் மற்ற புக்குகளோட ஏதோ ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும், ஒரு கனெக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி உன்னத பாட்டு பேசின விஷயங்களை மற்ற புக்குகள்லாம் விரிவாக பேசியிருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. உன்னத பாட்டு மட்டும் ஒரு பர்டிகுலர் ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு அதை ப்ரீஃபாக பேசின ஒரு புக்கு என்னென்னா உன்னத பாட்டு புக்கு. உன்னத பாட்டுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எஸ்தருக்கும் உன்னத பாட்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்தர்லேயுமே பிதாவாகிய தேவனை குறித்த எந்த ஒரு பதிவுமே இருக்காது. அதேமாதிரி உன்னத பாட்டு புக்குலேயுமே எந்த ஒரு பதிவுமே இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த புக்கும் சரி இந்த புக்கும் சரி ஒரு தனியான ஒரு ட்ராக். அந்த புக்லேயுமே கூட வேறு எந்த ஒரு சம்பவமே வராது. ஒரு ஆர்டராக ஆரம்பித்து எஸ்தரோட லைஃப் எப்படி வந்தாங்க, எப்படி நடந்துச்சு, எப்படி முடிஞ்ச அப்படி ஒரு ஆர்டராக இருக்கும். அதே மாதிரி உன்னத பாட்டு ஒரு கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே இருக்கிறதுனால இங்கே பிதாவாகிய தேவன் குறித்த எந்த ஒரு பதிவுமே இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா, இது இவங்க ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே எழுதியிருக்க ஒரு புக்கு தான். அதாவது இதிலிருந்து நம்ம எப்படி தேவனை அடைய போகிறோம் அப்படிங்கிறது ஓரியன்டாக எழுதின புக்கு தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உன்னத பாட்டு புக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த புக்கு அப்படின்னாலே நம்ம டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னடா உன்னத பாட்டு அப்படின்னாலே நம்ம ஈஸியாக எடுத்து படிக்க முடியாத ஒரு புத்தகங்களில் ஒன்று என்ன உன்னத பாட்டு. நம்ம அதிகமாக டச் பண்ணாத ஒரு புக்குனா ரெவலேஷன் அதிகமாக டச் பண்ண மாட்டோம். காரணம் என்னென்னா, நமக்கு என்ன பண்ணாதுன்னா அதிகமாக என்ன பண்ணாது புரியாது. அதே மாதிரி எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம், வேறு என்ன தீர்க்க தரிசனம், எரேமியா, இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு பெருசாக அதில் ஒரு பிடிப்பு இருக்காது, தெளிவாக புரியாது. ஈவினிங் ப்ரேயரோட அதிகமாக எதை தான் எடுப்போம் அப்படின்னு பார்த்தோம், ஒன்றும் நீதிமொழிகள் எடுப்போம், இல்லை சங்கீதங்களின் புத்தகங்கள் எடுப்போம், இல்லை புதிய ஏற்பாட்டில் யோவான் லூக்கா அது மாதிரி புத்தகங்களை படிச்சுட்டு நீட்டாக ப்ரேயர் பண்ணி படுத்துருவோம். மறந்தும் கூட எந்த புத்தகத்தை கை வைக்க மாட்டோம் அப்படிம்பாங்க, உன்னத பாட்டை கை வைக்க மாட்டோம். காரணம் என்னென்னா, உன்னத பாட்டுனாலே ஒரு அன்கம்ஃபர்டபுளான புக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த புக்கை எப்படி படிக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது, யாராவது ஒரு கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் எப்போ இருக்கும்னா அந்த உன்னத பாட்டு புக்கில் எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே கூட உன்னத பாட்டை நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா பெருசாக எடுத்து வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிடவே மாட்டோம். யாராவது ஒரு கேள்வி கேட்டால் கூட ஒரு பயமும் ஒரு பதட்டமும் வரும். ஸோ அப்படி உண்மையிலே பயப்படுற மாதிரியான சம்பவங்கள் உன்னத பாட்டு புக்கில் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, அது யாருடைய புரிதல் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய புரிதல் தான். ஏன்னா தேவன் எல்லாத்தையும் படைக்கும்போது எப்படி தான் படைச்சார் அப்படின்னா சரியாக தான் படைச்சார். நம்ம கண்ணுக்கு ஒரு விஷயம் தப்பாக தெரியுது அப்படின்னா பைபிளில் இருக்கிற விஷயம் தப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த புக்கை நம்ம ஏன் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டைம் பீரியட் அப்படிப்பட்ட ஒரு டைம் பீரியட். என்ன மாதிரியான டைம் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது, சாலமோன் ராஜாவை நம்ம யாருக்கு அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கு அடையாளப்படுத்துவோம்? இயேசு கிறிஸ்து. எந்த டைம் லைனில் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துவோம்? ராஜ்யத்தின் காலத்தில். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, தாவீதையும் நம்ம கிறிஸ்துக்கு தான் அடையாளப்படுத்துவோம், சாலமோனையும் கிறிஸ்துக்கு தான் அடையாளப்படுத்துவோம். ஆனால் சாலமோனை எந்த டைமில் அடையாளப்படுத்தலாம்னா, ராஜ்யத்திற்குரிய காலங்களில் கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில் நடக்கக்கூடிய ஒரு காலங்களில் சாலமோன் அப்ளை பண்ணலாம். காரணம் என்ன அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. சாலமோனின் நாட்களில் என்ன இல்லாமல் இருந்துச்சுன்னா யுத்தம் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு சமாதானத்தின் கண்ட்ரியை எது இருந்துச்சுன்னா சாலமோன் நாட்களில் இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால சாலமோன் ராஜாவுடைய நாட்கள் எதுக்கு அடையாளப்படுத்தணும், கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறோம். எக்ஸாக்டாக இப்போ அந்த டைம்ல தான் யார் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்.
ஸோ இந்த டைம்லைனில் கிறிஸ்துவும் திருச்சபையும் பேசிக்கொள்ள மாதிரியான ஒரு விஷயம் தான் எங்கே எழுதியிருக்கப்படுமா உன்னத பாட்டில் எழுதியிருக்கு. ஸோ இந்த டைம்லைனில் எக்ஸாக்டாக கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகையில் வாழ்ந்துட்டு இருக்க நம்ம கண்டிப்பாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சாங்ஸ் ஆஃப் சாலமோன் அப்படிங்கிற இந்த ஒரு புக், ரைட்டுங்களா? ஸோ இந்த புக்கில் எக்ஸாக்டாக என்ன விஷயங்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடலை தான் யார் எழுதி வச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சாலமோன் ராஜா எழுதி வச்சிருக்கிறார். ஸோ எக்ஸாக்டாக ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த புக்கை படிக்கிறதுக்கே நமக்கு ஏன் ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் வருதுன்னா, இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து ஒரு மாதிரியான நம்ம அதிகம் பயன்படுத்தாத, நம்ம அதை அதிகம் கேட்டிராத ஒரு வார்த்தைகள், அதாவது பொதுவெளிகளில் நம்ம அதிகம் பயன்படுத்தக்கூடாத ஒரு சில வார்த்தைகள் இருக்கிறதுனால தான் இந்த புக்கை படிக்கிறதுக்கே ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒரு பேக்ரவுண்டு இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். உண்மையிலே இந்த புக்கு அந்த நோக்கத்தில் தான் சாலமோன் ராஜா எழுதியிருக்கிறாரா, இல்லை நமக்கு தான் இந்த புக்கு சரியாக புரியலையா, இந்த புக்கை அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இல்லாமல் மற்ற புத்தகங்களை படிக்கிற மாதிரியே இந்த புக்கையும் படிக்கணும்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னா மற்ற புத்தகங்கள் மாதிரி எதையும் நம்ம ஈஸியாகவும் எந்த ஒரு தயக்கமே இல்லாமல் படிக்கலாம் அப்படின்னு போது உன்னத பாட்டு புக்கை எந்த ஒரு தயக்கமே இல்லாமல் படிக்கலாம். அதுக்கு நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, இந்த புக்குடைய பின்னணி, சாலமோன் ராஜா இந்த புக்கை யாருக்காக எழுதினார், எந்த ஒரு மணலில் இருந்து எழுதினார், அதற்கு பின்னணி என்ன அப்படிங்கிற ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா மற்ற புத்தகங்கள் வந்து எதையும் நம்ம எளிமையாக படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது உன்னத பாட்டை நம்ம எளிமையாக படிக்கலாம், ஈஸியாகவும் எந்த ஒரு தயக்கமேலாம் படிக்கலாம். ஸோ அதை தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் ஒரு முன்னோட்டமாக உன்னத பாட்டோட புக்கோட பிகினிங்கில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதலாக தான் இந்த சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். ஸோ இந்த சப்ஜெக்டுக்குரிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது த குயின் ஆஃப் சாங்ஸ் ஆஃப் சாலமோன். அதாவது என்ன தெளிவாக சொல்லணும்னா, உன்னத பாட்டின் அரசி அப்படிங்கிற தலைப்பின் கீழாகத்தான் இந்த சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்டுக்குரிய ஆதார வசனமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கும். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஸோ இந்த வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிற யோவான் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு என்ன செலுத்த கடவோம், துதி செலுத்த கடவோம். யாருடைய கல்யாணம் வந்துருச்சுங்களாமா? இன்னும் என்ன முடியலை, கல்யாணம் முடியலை, இப்போதான் கல்யாணம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு விட்னஸாக அவர் சொல்கிற விஷயம் என்னன்னா, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று. ஸோ இப்போ யார் ரெடி ஆகிட்டேன்னு சொல்லிட்டது, நான் ரெடியாக இருக்கிறேன், என்னை வந்து என்ன பண்ணிக்கங்க, கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பின்னணியில் தான் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் போகுது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை ஒரு பொண்ணோட லைஃப்பில் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னைக்கு இந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும், அதாவது என்னென்னா, அவரோட ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று. ஸோ இந்த பொண்ணு ரெடியாக இருந்தால் தான் எது நடக்கும், கல்யாணம் நடக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ யார் ரெடின்னு சொல்லிட்டது அப்படின்னு பார்க்கும்போது மனைவி சொல்லியாச்சு, நான் இதுக்கு ரெடி ஆகிட்டேன், மேரேஜுக்கு நான் ரெடி ஆகிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் யாருடைய கல்யாணம் வந்துருக்குங்களாமா, கிறிஸ்துவுடைய கல்யாணம் வந்திருக்கு. அப்படின்னா இப்போ இந்த பொண்ணு என்ன டைம் லைனில் இருக்கணும், எந்த காலப்பகுதியில் இருக்கணும், ஒரு நான் கல்யாணத்துக்கு ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் எதுன்னு கேட்குறேன். கல்யாணத்துக்கு ரெடினா எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன், நான் கல்யாணத்துக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்போவே கூட என்ன பண்ணிக்கலாம், நான் கல்யாணத்துக்கு ரெடின்னு சொல்லிட்டாலே அடுத்த செகண்ட் கூட என்ன பண்ணிக்கலாம், நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டைம் லைனில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த உன்னத பாட்டு சம்பவம். ஸோ இந்த டைம் லைனில் இருக்கிற பொண்ணு இல்லை மனவாட்டி எப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2 விதமான மென்டாலிட்டியில் இருப்பாங்க. ஒன்று என்ன அப்படி பார்த்தோம்னா, தன்னை அழகுபடுத்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, தனக்காக வரப்போகிற கணவனுக்கு முன்னாடி நான் எப்படி நிற்கணும்னா ஒரு ப்ளசண்ட்டாக நிற்கணும், ஒரு அழகாக இருக்கணும், எந்த ஒரு பழுதும் இல்லாமல் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மூலமாக தன்னை அழகுபடுத்திக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் அங்கே யார் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு இருக்கிற இன்னொரு மனநிலை என்னென்னா, தனக்காக வரக்கூடிய கணவனுக்குரிய ஒரு எதிர்பார்ப்பு, யார் வரப்போகிறா, எப்படி வரப்போகிறா, நம்மளை எப்படி பார்த்துக்க போகிறாங்க, அவங்கள்ட்ட நம்ம என்னெல்லாம் கிடைக்க போகுது, நம்ம அவங்களுக்காக என்னெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் யாருக்கு இருக்கும்னா, ஸோ ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எக்ஸ்ட்ரீமான ஒரு சந்தோஷத்தில் யார் அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு இருக்கும். எந்த பொண்ணு, மனவாட்டி இல்லை மனைவியாய் நியமிக்கப்பட்ட அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கப்படனா அந்த டைம்லைனில் எழுதின புக்கு தான் எந்த புக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு புக்கு. அதாவது எக்ஸ்ட்ரீமான சந்தோஷம், எமோஷனை நம்ம வந்து அணையெல்லாம் போட்டு என்ன பண்ண முடியாது, அடக்கிலாம் வைக்க முடியாது. எமோஷனுங்கிறது வந்து ஒரு பிளாஸ்ட் ஆகிற ஒரு விஷயம், அது ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அது இதுக்குள்ளே தான் அப்படின்ற மாதிரி வரைமுறையெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா படுத்தவே முடியாது. ஸோ அப்படி ஒரு வரைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த ஒரு பாட்டை யார் பாட ஆரம்பிக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது சாலமோன் ராஜா பாட ஆரம்பிக்கிறாரு. ஸோ டேரெக்டான சப்ஜெக்டில் போயிடலாம். ஸோ சாலமோன் எழுதின உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். சாலமோன் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாலமோன் பாடின உன்னத பாட்டு.
ஸோ இது கிளியராக முதல் வசனத்திலே ஒரு விட்னஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டார். என்ன சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாரு? சாலமோன் பாடின உன்னத பாட்டு. இது யார் தான் பாடி இருக்கிறது? சாலமோன் தான் பாடிட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் அவர் இங்கே சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாட்டை நான் யாருக்காக பாடினேன் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணலை, அவர் சொல்லலை. ஸோ இந்த பாட்டை அவர் யாருக்காக தான் பாடியிருக்க வாய்ப்பு இருக்கு? யாருக்காக தான் பாடியிருக்க வாய்ப்பு இருக்குன்னா அவர் மனைவிக்காகத்தான், வேற வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த முதலே பார்த்துட்டோம், இந்த புக் வந்து ஒரு கணவன் ஒரு மனைவிக்காக பாடின பாட்டு அப்படின்னு பார்க்கும்போது சாலமோன் அவருடைய மனைவிக்காக பாடின பாட்டு தான் எந்த பாட்டு அப்படிங்கிறது உன்னத பாட்டு. ஸோ மனைவிக்காக அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இன்னொரு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும்? ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 3வது வசனம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 3ஆம் வசனம். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள். ஸோ இங்கே சாலமோனுக்கு எத்தனை மனைவிகள் இருந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300. ஸோ ஏறக்குறைய 1000 மனைவிகள் அங்கே யாருக்கு இருந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கு இருந்திருக்கா? சாலமோன் ராஜாக்கு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1000 மனைவிகளில் சாலமோன் யாரை குறித்து இந்த பாட்டு பாடியிருக்கார்? இந்த 1000 மனைவிகளில் சாலமோன் யாரை குறித்து இந்த பாட்டு பாடியிருக்கார் அப்படிங்கிறத ரெண்டாவது ஒரு கேள்வி. ரைட்டு தானே? மனைவிக்காக தான் பாடினாரு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பாட்டை இவர் யாருக்காக தான் பாடியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பின்னாடி இன்னொரு ஒரு கேள்வி. 1000 மனைவி கல்யாணம் பண்ணார்ல, 1000 மனைவிகள் அது என்ன ஒரு மனைவிக்கு மட்டும் பாட்டு, மற்ற மனைவிகள்லாம் 1000 மனைவிகளை கல்யாணம் பண்ணாரு, அதில் என்ன ஒரு மனைவிக்கு மட்டும் பாட்டு? அப்போ மற்ற மனைவிகள் நிலைமையெல்லாம் அவங்கள கடமை கல்யாணம் பண்ணாதான்? நம்ம சாலமோன் லைஃப் ஹிஸ்டரி கொஞ்சம் இன்டீரியராக படித்து பார்த்தோம்னா இவருக்கு 1000 மனைவிகள் எதுக்காக அவர் கல்யாணம் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி அவருடைய ஞானம் வேலை செஞ்சுருக்கும். என்ன ஞானம் வேலை செஞ்சுருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஞானம் வேலை செஞ்சுருக்கும்? அவர் சுற்றி இருக்கிற நாடுகள் எதிரி நாடுகள்லேருந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சுற்றி இருந்த எல்லா நாடுகள்லேருந்து அந்நிய நாடுகளில் என்ன பண்ணியிருப்பாருன்னா கல்யாணம் பண்ணியிருப்பார். ஸோ எல்லா நாடுகளையும் மாமனார் வீடாக மாற்றிருப்பார். ஸோ மாமனார் வீடு சம்மந்தி வீடுன்னு சொல்லுவோம்ல, ஸோ சம்மந்தி வீடாக மாட்டினா என்ன பிரச்சனை வராது? யாருமே பிரச்சனைக்கு வரமாட்டாங்க, நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இப்போ சாலமோன் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணி 1000 மனைவிகளை கல்யாணம் பண்ணிட்டார். ஸோ பிரச்சனை என்னன்னா இந்த 1000 மனைவிகளை கல்யாணம் பண்ணதோட பேஸ் என்ன? ஒரு கம்பல்ஷன் ஓரியன்டான பேஸ், ஒரு கம்பல்சரி, வேற வழியே இல்லை. இந்த பிரச்சனையிலேருந்து நான் தப்பிக்கணும்னா இந்த ஒரு விஷயத்தில் என்ன தான் பண்ணி ஆகணும், போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 1000 மனைவிகளை 2 மணி நேரம் கல்யாணம் பண்ணார். ஒரு மிகப்பெரிய குடும்பம் தான் யாருடைய குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது சாலமோனுடைய குடும்பம். நம்ம அன்னைக்கு கூட சொன்னோம் என்னன்னா ஒரு கல்யாணமே நடந்துச்சு அப்படின்னா கூட அந்த கல்யாண வீட்டுக்கு நீங்கள் குடும்பத்தோட வாங்க அப்படின்னு சொன்னால் சாலமோன் எப்படி போவார்னு இப்படி தான் போவார். எத்தனை மனைவி கூட? ஸோ இவருக்கு மட்டுமே தனியாக ஒரு விருந்து மேடை அமைச்சு சாப்பாடு போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி தான் யாருடைய ஃபேமிலினா சாலமோனுடைய ஃபேமிலி. அவ்வளோ பெரிய குடும்பம். ஏறக்குறைய 1000 மனைவிகள் யாருக்கு இருந்துச்சுன்னா சாலமோனுக்கு இருந்துச்சு அப்படின்னா இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1000 மனைவிகளில் சாலமோன் இந்த பாட்டை எக்ஸாக்டாக யாருக்கு எழுந்தார் அப்படிங்கிறத கேள்வி. ஏன்னா பிரச்சனை என்னன்னா 1000 மனைவிகள் இருக்காங்க, 700 மனைவிகள் 300 மறுமனையாட்டிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸாக்டாக சாலமோன் இந்த பாட்டை யாருக்காகத்தான் பாடினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. காரணம் என்னன்னா அவர் ஒரு ஆளுக்காக தான் பாடியிருக்கிறார். ஏன்னா மனவாட்டின்னு தான் சொல்லியிருக்காரு ஒழிய மனைவிகள்னு அவர் என்ன பண்ணார் சொல்லலை. ஸோ எக்ஸாக்டாக ஒரு ஆளுக்கு தான் பாடியிருக்காரு அப்படின்னா இந்த 1000 மனைவிகளில் அந்த ஒரு ஆள் யார்? ஏன் அந்த ஒரு ஆளுக்காக பாடணும் அப்படின்னா நம்ம முதலே பார்த்துட்டோம் 1000 பேர் ஏன் கல்யாணம் பண்ணாருன்னா ஒரு கம்பல்ஷன் ஓரியன்டாக, ஒரு கம்பல்சரி, வேறு வழியே இல்லை இவருக்கு. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும், அதாவது எதிரி நாடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பகைய முடிவுக்கு கொண்டு வரணும்னா அவங்க நாடோட நட்புறவை ஏற்படுத்திக்கிற நோக்கத்தோட தான் அந்த கல்யாணம் பண்ணார்னா அப்போ அவர் விரும்பி கல்யாணம் பண்ணது யார் மட்டும்தானா? யாரோ ஒரு பொண்ணை மட்டும்தான், யாரோ ஒரே ஒரு கேரக்டரை மட்டும்தான் அப்படின்னு பார்க்கும்போது யார் அந்த கேரக்டர் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்கிறார். எங்கே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 13வது வசனம். திரும்பி வா சூலமித்தியே. ஸோ அங்கே தான் அவர் முத அந்த பொண்ணு யாருங்கிறத எங்கே விட்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது உன்னத பாட்டு 6வது அவரே ரிவீல் பண்ணுவார். யாருக்கு அந்த பாட்டை பாடிட்டு இருக்கிறாரு? சூலமித்தியை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பாட்டு பாடிட்டு இருக்கிறார். ஸோ நமக்கு டக்குனு ஒரு சந்தேகம் வரலாம், யார் இந்த சூலமித்தி, யார் இந்த சூலமித்தி அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். ஸோ இந்த கேள்விக்கு பதிலாக இதை குறித்து ஆராய்ச்சி வேத வல்லுநர்களை என்ன தகவல் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக சூலமித்தி அப்படிங்கிறது அந்த அம்மாவோட பேர் கிடையாது. என்ன கிடையாது? அந்த அம்மாவோட எக்ஸாக்டான நேம் என்ன கிடையாதுன்னா சூலமித்தி கிடையாது. ஸோ சூலமித்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அடையாள பெயர். என்ன பேர்? ஒரு அடையாள பெயர். வேதத்தில் அடையாள பெயர்களால் அழைக்கப்பட்ட ஒரு சிலர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு கேரக்டர் என்னன்னா சூனேமூரால் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், சூனேமியால் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பார்த்துருக்கோம். அந்த அம்மாவோட ஊர் என்ன சூனேமூர், அந்த ஊரை சார்ந்த பெண் அப்படிங்கிறனால சூனேமியால் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். அதே மாதிரி யூதாஸ் காரியத்தோட பேர் யூதாஸ் காரியோத், அவருடைய பேரோட விளக்கம் நம்ம கேள்விப்பட்டுருவோம். ஸ்காரியோத் ஊரானாகிய
யூதா. அதாவது ஸ்காரியோத் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவன் தான் யூதா அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்ட பேர் என்னன்னா யூதா ஸ்காரியோத் அப்படிங்கிறது. இந்த சூலமித்தி என்னதான் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ஒரு அடையாள பெயர் தான். இது அந்த அம்மாவுடைய ஒரிஜினல் பெயர் இல்லை. ஸோ இந்த சூலமித்தி அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா சூனேம் ஊர் அப்படிங்கிறது தான் என்ன அர்த்தம்னா, அதாவது சூனேம் ஊரை சார்ந்த ஒரு பெண் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த சூனேம் ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய ஊரில் ஒரு ஊர் தான் என்னென்னா ஒரு சின்ன ஊர். எந்த ஊர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூனேம் அப்படிங்கிற ஊர். எக்ஸாக்டாக இந்த ஊர் யாருக்கு சொந்தமான ஊர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இஸ்ரேல் ஜனங்கள்லாம் எகிப்தில் இருந்து வனாந்தர வழியாக கானானுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு தேசங்களை பங்கிட்டு கொடுத்தாங்க. நம்ம எல்லாருமே ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த பங்கிட்டு கொடுத்த சமயத்தில் ஒரு குரூப்புக்கு பிரித்து கொடுத்த ஊரில் ஒரு ஊர் தான் என்னன்னா இந்த சூனேம் ஊர். ரைட்டுங்களா? ஸோ எந்த சோத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோசுவா 19வது அதிகாரம் 18வது வசனம். யோசுவா 19:18. இசக்கார் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை எஸ்ரேல், கெசுல்லோத், சூனேம். ஸோ 3 ஊர் என்னன்னா எஸ்ரேல், கெசுல்லோத், சூனேம் அப்படிங்கிற ஊரை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா இசக்கார் புத்திரத்துக்கு பிரித்து கொடுக்கப்பட்ட பட்டணங்களில் எது ஒன்றுனா இந்த சூனேம் அப்படிங்கிற ஒரு ஊர். ஸோ இந்த ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூலமித்தி அப்படிங்கிற கேரக்டர். ஸோ இந்த சூலமித்தி வந்து யார்? இப்போ இந்த பொண்ணு எந்த கோத்திரத்தை சேர்ந்த பொண்ணு கிடையாது. இப்போ சாலமோன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? யூதா கோத்திரத்தை. சாலமோன் சரி தாவீது படிச்சிருக்கோம். யூதா கோத்திரத்து வேர் அப்படின்னு படிச்சிருக்கோம். யூதா ராஜா அப்படின்னு படிச்சிருக்கோம். யாருன்னா தாவீது ராஜா அப்படின்னு படிச்சு பார்த்துருக்கோம். ஸோ தாவீதோட பையன் சாலமோன் அவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது யூதா கோத்திரத்தை சேர்ந்த நபர் தான். இவங்க லைஃபுக்குள்ள சம்பந்தமே இல்லாம ஒரு கோத்திரத்துக்குள்ள இருந்து இந்த சூலமித்தியால் வந்து எப்படி உள்ள வந்தாங்க? இவங்க சம்மந்தமே இல்லாமல் எப்படி இவரோட லைஃப்குள்ளே உள்ளே வந்தாங்க? இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அன்பு எந்த அளவுக்கு எப்படி டெவலப் ஆச்சு? இவங்க 2 பேருக்கு நடுவில் எந்த மாதிரியான அன்பு இருந்துச்சு அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அந்த விஷயத்தை நம்ம பிரேக் பண்ணணும்னா நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னும்போது யார் இந்த சூலமித்தி? யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணுக்கும் சாலமோனுக்கு என்ன லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இருக்கிற ஒரே க்ளூ என்னன்னா சூனேம் அப்படிங்கிற ஊர் மட்டும்தான். இந்த சூலமித்திங்கிற பேருடைய அர்த்தம் சூனேம் ஊரை சேர்ந்த ஒரு பெண் அப்படிங்கிறது மட்டும்தான். அது ஒரு அடையாள பேர், அது நம்மளோட பேர் இல்லை. அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே க்ளூ என்னன்னா சாலமோன் லைஃப்ல வந்த ஒரு கேரக்டர் எந்த ஊரை சேர்ந்த பொண்ணு? சூனேம் ஊரை சேர்ந்த பொண்ணு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த பொண்ணை குறித்து வேதத்தில் வேறு எங்கேயாவது பதிவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு இடத்துல பதிவு இருக்குது. எங்கே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். இதை வந்து நம்ம வீட்டில் ஃப்ரீயாக படித்து பார்க்கலாம். இங்கே என்ன சம்பவம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அபிஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். இங்கே என்ன சம்பவம் இருக்கும்? அபிஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். இந்த சம்பவத்தில் என்ன சம்பவம் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தாவீது ராஜா வயது சென்ற காலத்தில் இருப்பார். ரொம்ப ஒரு மரண நிலைமை, ஒரு சீரியஸான கண்டிஷனில் இருப்பார். ஸோ அந்த டைமில் இவர் கூட இருந்து இவரை பார்த்துக்கிறதுக்காக பணியமர்த்தப்பட்ட இல்லை மனைவியாக கொடுக்கப்பட்ட ஒரு பொண்ணு தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த அபிஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணு. இந்த பொண்ணை குறித்து நம்ம ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் எல்லையிலெல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனேம் ஊராளாகிய அபிஷாவை கண்டு அவளை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா ராஜாவுக்கு வந்து ஒரு சூரியஸ் கண்டிஷனில் இருக்கு. அவர் அந்த டைம்ல பார்த்துக்கிறதுக்கு ஒரு யங் லேடி வேணும், ஒரு சின்ன பொண்ணு, ஒரு கன்னி பொண்ணு, திருமணமாகாத ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு அந்த ஊர் ஃபுல்லாக தேடி இஸ்ரவேலின் எல்லையில் போய் தேடிட்டு அங்கே யாரை கூட்டிகிட்டு வராங்கன்னா சூனேம் ஊராளாகிய அபிஷாகை ராஜாவிட்ட என்ன பண்ணுறாங்க? கூட்டிகிட்டு வந்து அவருக்கு வந்து மனைவியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த வசனம் கண்டினியூ ஆகும். நம்ம வீட்டில் போய் ஃப்ரீயாக படித்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே மேட்ரு யாருன்னா இப்போ சாலமோன் லைஃப்பில் பார்த்த ஒரு சூலமித்தியார் அப்படிங்கிற கேரக்டர், அதாவது சூனேம் ஊர் அப்படிங்கிற கேரக்டர் இதுக்கு முன்னாடி அவர் லைஃப்பில் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தாவீது ராஜாவுடைய சம்பவத்தில் வந்திருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இந்த ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு கேரக்டரோட வேலை என்னன்னா தாவீது ராஜாவுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்ட ஒரு பொண்ணு தான் யார்? ஸோ பைபிளை கிரிட்டிசைஸ் பண்ணுற, தவறாக பேசுகிற, பைபிளை கொஸ்டின் பண்ணுறவங்க அதிகமாக முன்னெடுத்து வைக்கக்கூடிய வசனம் என்னன்னா இந்த ஒரு வசனம். ஒரு வயசான காலத்தில் ஒரு வயசான நபருக்கு, அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆக போகிறாரு, எப்போ சாகு வரும்னே தெரியாமல் இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை வந்து அந்த வசனம் அப்படி தான் இருக்கும். தாவீது ராஜாவுக்கு வந்து சூடு உண்டாக்குவதற்காக அப்படி நம்ம வசனம் பில்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த பைபிளை கிரிட்டிசைஸ் பண்ணவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னன்னா இந்த ஒரு விஷயம். ஆனால் உண்மையிலேயே தாவீது ராஜாவுக்கு இந்த பொண்ணு மனைவியாக இருந்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா இந்த பொண்ணு தாவீது ராஜாவுக்கு என்னவா இல்லை? மனைவியா இல்லை, மனைவியாக கொடுக்கப்பட்டாங்க. எதுக்கு? எப்படி கொடுக்கப்பட்டாங்க?
தாவீது ராஜாவுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாங்க. ஒரு பொண்ணை ஒரு ஆணுக்கு மனைவியாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொண்ணை மனைவியை யார் தான் அக்செப்ட் பண்ணிக்கணும்? யார் அக்செப்ட் பண்ணிக்கணும்? அந்த பர்டிகுலர் பர்சன், அந்த கணவனாய் நியமிக்கப்பட்ட அந்த ஒரு நபர் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அந்த பொண்ணு என்னது? மனைவி. இல்லைன்னா ஊரில் எத்தனை பேர் சொன்னாலும் அந்த பொண்ணு என்னவாயிட முடியாது? மனைவியாகவே முடியாது. ஸோ இந்த பொண்ணை நம்ம நினச்சிட்டு இருக்கோம் தாவீது ராஜா மனைவியை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பொண்ணு அங்கே பார்த்த வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பணிவிடை பெண். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு நர்ஸாக தான் இந்த அம்மா அங்கே என்ன பண்ணியிருக்கு. ஒரு வயதான நபருக்கு என்னென்ன தேவைகள் வேணுமோ அந்த தேவைகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக தான் அங்கே யார் இருந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொண்ணு இருந்திருக்கு. இந்த பொண்ணு இருந்த இந்த சூழ்நிலையில் தாவீது ராஜா என்ன ஆயிட்டார்? தாவீது ராஜா என்ன ஆயிட்டார்? மரணத்துக்குள்ளே போயிட்டார். அதுக்கப்புறம் அவரோட கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த இடத்துக்கு யாருன்னா சாலமோன் வந்துட்டார். ஆனால் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும். இந்த இடத்துல இவங்க 2 பேருக்கு நடுவில், அதாவது சாலமோனுக்கும் தாவீதுக்கும் அபிஷாவுக்கும் நடுவில், அதாவது இந்த சூலமித்தி அப்படிங்கிற கேரக்டருக்கும் நடுவில் வர இன்னொரு கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதோனியா அப்படின்னு ஒரு கேரக்டர் வருவார். யார் இந்த அதோனியா? இவரும் யாருன்னா தாவீதோட பையன், சாலமோனுடைய சகோதரன். இந்த சேட்டை பார்த்தா நமக்கு புரியும் இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தாவீதோட குடும்ப வரைபடம். இதில் சாலமோட பேர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா கடைசியே இருக்கும். அதுக்கு மேலேயே நிறையா பேர் வரும். அவங்கெல்லாம் யார் தானே? தாவீதுடைய பசங்களுடைய பேர், தாவீதோட பசங்களுடைய பேர், அவங்களுடைய வம்சாவளியுடைய பேர்லாம் அதில் எல்லாமே இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் யாருன்னா இந்த அதோனியா. ஸோ இந்த அதோனியா யார் அப்படின்னு பார்க்கும்போது ராஜ்யபாரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த ஒரு கேரக்டர். எதுக்காக காத்துக்கிட்டு இருந்த ஒரு கேரக்டர்? ராஜ்யபாரத்துக்காக. இவருடைய சகோதரன் நமக்கு தெரியும் யாருன்னா அப்சலோம்னு ஒரு கேரக்டர் கேள்விப்பட்டிருக்கோம். அப்சலோமும் அதோனியாவும் சகோதரர்கள். ஆக்சுவலாக அப்சலோம் தான் தாவீதுடைய ராஜ்யபாரத்துக்கு வர வேண்டிய கேரக்டர். நம்ம அந்த சம்பவம்லாம் படிச்சிருப்போம். தாவீது சின்ன வயசில் ராஜாவாக இருக்கும்போதே அப்சலோம் வந்து ரொம்ப அழகாக இருந்த ஒரு கேரக்டர். ராஜ்யபாரத்துக்காக போட்டி போட்டிருந்த ஒரு கேரக்டர். தனக்காக ஒரு டீமை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு படையை சேர்த்துக்கிட்டு மக்களுக்கு முன்னாடி நியாய தீர்ப்பு பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கேரக்டர். ஒருவேளை அந்த டைமில் தாவீது ராஜாக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருந்துச்சு, நாங்கள் யார் தான் அந்த போஸ்ட்டில் உட்காந்துருக்கலாம்? அப்சலோம் தான் உட்காந்துருக்கணும். அப்படி ஒரு சம்பவத்தில் அவர் வாழ்க்கையில் ஒரு தவறான ஆலோசனையினால அவர் விழுந்து போயிடுவார். ஒரு மரணத்துக்குள்ள ஒரு போரில் மரணத்துக்குள்ள போயிடுவார். அந்த சம்பவம் நம்ம நிறையா படிச்சிருப்போம். அதுக்கு அடுத்து அந்த சேருக்கு யார் ரெடியாக இருந்தாலும் அதோனியா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் என்ன பண்ணி ரெடியாக இருக்கிறார். ஏன்னா அப்சலோமோட தம்பி தான் யார்? சாரி, அப்சலோமுடைய சகோதரர் தான் அதோனியானா. இப்போ அதோனியாவுக்கு அந்த போஸ்ட்டு போயிடுச்சுன்னா அந்த இடத்துக்கு யார் வந்துட்டா அப்படின்னா அதோனியா வந்துடுவார். அப்சலோமுக்கு அந்த பொறுப்பு போயிடுச்சுன்னா அந்த இடத்துக்கு அதோனியா வந்துடுவார். இப்போ அதோனியாவுக்கு தான் நியாயப்படி என்ன கிடைக்கணும்? ராஜ்யபாரம் கிடைக்கணும். அந்த ஒரு சூழ்நிலையில் உள்ள என்ட்ரி ஆகிற கேரக்டர் யாருன்னா பத்சேபால் அப்படிங்கிற கேரக்டர் உள்ளே வருவாங்க. ஸோ இந்த அம்மா என்ன நினச்சிடுவாங்க அப்படின்னு பார்த்தம்போது பத்சேபால் வந்து இப்போ வரைக்கும் ஆத்தரைஸான மனைவின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் யாருடைய மனைவினா உரியாவோட மனைவியாக இருந்து தாவீதுடைய பாவத்தினால தாவீதுக்கு மனைவி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் சாலமோன்லாம் பிறந்து வருவார். இதுக்கு முன்னாடியே நிறையா பசங்க இருந்ததுனால நம்ம லாஜிக்கலாகவே என்னென்னா ஒரு பொறுப்பு வந்து அடுத்து யாருக்கு போனால் மூத்த பையனுக்கு தான் போகும். ஸோ அந்த இடத்துல இருக்கிறது யாரும் அதோனியா இருப்பார். ஆனால் அதோனியாவுக்கு பொறுப்பு போச்சுன்னா நானும் என்னுடைய குடும்பமும் எங்கே வந்து பரதேசிகளாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசியின் ஆலோசனை மூலமாக பத்சேபால் வந்து இப்போ யார்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னா தாவீது ராஜா பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் உங்களை நம்பி தானே வந்தேன், இந்த ராஜ்யபாரம் யாருக்கு தான் கிடைக்கணும்? என் பையனுக்கு தான் கிடைக்கணும், சாலமோனுக்கு தான் கிடைக்கணும்னு ஆர்கியூ பண்ணி தாவீதுலேருந்து ஒரு வாக்கு தத்தத்தை வாங்கி யார் இப்போ ராஜாவாயிருவா அப்படின்னு பார்க்கும்போது யார் ராஜாவாயிருவார்? சாலமோன் ராஜாவாயிருவார். சாலமோன் ராஜாவானதுனால அதோனியாவுக்கு பயங்கர ஷாக். ஏன்னா நியாயப்படி யாருக்கு தான் வந்திருக்கணும்? எனக்கு தான் வந்திருக்கணும். சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டருக்கு என்ன போயிருச்சுன்னா அந்த ஒரு பொறுப்பு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதோனியாவுக்கு பயங்கர ஷாக். இப்போ அதோனியாவுக்கு இப்போ ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ அதோனியாவோட கண் யார் பக்கம் போயிருந்தா அந்த அபிஷா அப்படிங்கிற கேரக்டர் பக்கம் போயிடும். ஸோ ஏன்னா அபிஷா வந்து மிகவும் அழகுள்ள ஒரு பெண், நல்ல குணசாலியான ஒரு ஸ்திரீ அப்படிங்கிறதுனால அதோனியா பக்கம் அந்த பார்வை போயிடும். உடனே இப்போ அதோனியா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது பத்சேபால்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொண்டே வைப்பார். யார்கிட்ட? ஸோ பத்சேபால்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொண்டே வைப்பார். என்ன ரெக்வஸ்ட் கொண்டே வைப்பார் அப்படின்னு பார்க்கும்போது ராஜ்யபாரம் நியாயப்படி எனக்கு தான் கிடைக்க வேண்டியதாக இருந்துச்சு, அது இப்போ யாருக்கு கிடைக்கல? எனக்கு கிடைக்கல. அது யாருக்கு போயிருச்சுன்னா உங்கள் பையன் யாருக்கு? சாலமோனுக்கு அந்த பொறுப்பு போயிருச்சு. இனிமேல் எனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அந்த வசனத்தை அப்படி தான் அவர் ஆரம்பிப்பார். ராஜ்யபாரம் சாலமோனின் கையில் ஸ்திரப்பட்டது அப்படின்னு ஆரம்பிப்பார். அவர் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காட்டேன், இனி அவர் என்னால் என்ன பண்ண முடியாது, அசைக்கவே முடியாது அப்படிங்கிற கண்டிஷன் நான் வந்துட்டேன். அதனால எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு பார்க்கும்போது இந்த அபிஷாக் எனக்கு என்ன பண்ணி கொடுங்க, கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு யார்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது பத்சேபால்ட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணார். இந்த சம்பவத்தை நம்ம எங்கே வாசிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 12 to 18 வசனங்கள் வரை வாசிக்கலாம். எங்கே வாசிக்கலாம்?
1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 12 18 வசனங்கள் வரைக்கும் அதோனியாவுக்கும் பத்சேபாவுக்கும் நடுவில் நடந்த அந்த ஒரு கான்வர்சேஷன் படிச்சுக்கலாம். வீட்டில் ஃப்ரீயாக படிச்சு பாருங்க. மேட்ரு என்ன இதான் நடந்திருக்கும். எனக்கு இப்போ யார் கல்யாணம் பண்ணி வைங்க, அபிஷாவை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக யார் கேட்பா அப்படின்னு பார்க்கும்போது அதோனியா கேட்பார். ஏன்னா அபிஷா அந்த அளவுக்கு அழகுள்ள ஒரு பெண், நல்ல குலசாணியான ஒரு பெண், அவளை நான் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு யார் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்கன்னா அதோனியா போய் பத்சேபாவை ரெக்வஸ்ட் பண்ணுவார். இப்போ பத்சேபாலும் போய் யார்கிட்ட பேச ஆரம்பிப்பா அப்படின்னு பார்க்கும்போது யார்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க, ராஜாட்ட போய் பேச ஆரம்பிப்பாங்க. யார் ராஜா? தாவீது ராஜாட்டையா? சாலமோன். இப்போ ராஜாவை யாருன்னா சாலமோன் இருப்பாரு. ஸோ சாலமோன் போய் பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி அதோனியாக்கு ராஜ்யபரம் கிடைக்க வேண்டியதாக இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணிட்டோம், ராஜ்யபரத்தை நம்ம வாங்கிட்டோம், நீ ராஜாவாயிட்ட ரொம்ப செட்டில்ட் ஆகிட்ட, இப்போ உனக்கு மனைவிகளும் இருக்கிறாங்க, அவன் என்ன ஆசைப்படுறான் அப்படின்னா அபிஷாகை மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு ஆசைப்படுறான், அதுக்கு மட்டும் என்ன பண்ணணும், பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு போய் யார் ரெக்வஸ்ட் பண்ணுறதுன்னா, யார் ரெக்வஸ்ட் பண்ணுறது, பத்சேபா. பத்சேபாவுக்கும் சாலமோனுக்கு என்ன உறவு முறை, அம்மா உறவு முறை. ஸோ அம்மா வந்து பையன்கிட்ட போய் கேட்குறாங்க, எங்களுக்கு அபிஷா வந்து யாருன்னா அதோனியா உன்னோட சகோதரனை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா கேட்டது கரெக்டாக தப்பா? கரெக்டு தான். ஏன்னா பெரிய ஒன்று ராஜ்யபரம் தான் அவனுக்கு கிடைக்கல, ஒரு பொண்ணை தான் ஆசைப்படுறான், அந்த பொண்ணை என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கொஞ்சம் இன்டீரியர் யோசிச்சு பார்த்தோம்னா சாலமோன் நமக்கு யாருக்கு மிகப்பெரிய ஒரு ஞானவன், ரைட்டு தானே? ஸோ அவர் யோசிப்பார் இதில் இருக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் என்ன, சாதக பாதகம் என்னங்கிறத அவர் என்ன பண்ணது யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அபிஷாவுக்கும் அதோனியாவுக்கும் என்ன உறவு முறை அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். அபிஷாவுக்கும் அதோனியாவுக்கும் என்ன உறவு முறை அப்படின்னு பார்க்கும்போது தாவீதுக்கும் அபிஷாவுக்கும் மக்களுடைய தரப்புல இருந்து பார்த்தா என்ன உறவு முறை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி அப்படின்னு பார்க்கும்போது அதோனியா தாவீதுக்கு பையன்னா அபிஷாவுக்கும் அதோனியா என்னதான் முறை வேணும், பையன், சித்தி, ரைட்டு தானே? ஸோ அபிஷாவுக்கு அதோனியா என்ன முறை வேணும்னா சித்தி முறை வேணும். ஸோ இப்போ அதோனியா யாரை திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு அப்படிங்கும்போது தன்னுடைய சித்தி முறையில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறாரு. ஸோ இது சாலமோன் ராஜா பண்ணி வைக்கலாமா, பண்ணி வைக்கலாமா கூடாது? கூடாது. சாலமோன் ராஜாக்கு பயங்கர கோபம் வந்து, சாலமோன் ராஜாக்கு பயங்கர கோபம் வந்து அவங்க அம்மா என்ன பண்ண திட்டி அனுப்பி விட்டுருவார். நீ கேட்கறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பி விட்டுருவார். இந்த சம்பவம் நம்ம எங்கே வாசிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 1 ராஜாக்கள் 2ஆவது அதிகாரம் 19 22 வசனங்கள் வரைக்கும் வாசிச்சோம்னா இதில் என்ன சம்பவம்னா பத்சேபாவுக்கும் சாலமோனுக்கும் நடுவில் நடந்த கான்வர்சேஷன். அதோனியாக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட இந்த அம்மா கேட்கறது, சாலமோன் ராஜா கோவப்பட்டு இந்த அம்மா வந்து அனுப்பி விட்டுருவார். நான் என்ன பண்ணி தரமாட்டேன், கல்யாணம் பண்ணி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யார் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு பார்த்தா அதே சாலமோன் ராஜா என்ன பண்ணிக்குவார், கல்யாணம் பண்ணிக்குவார். யாரே கல்யாணம் பண்ணிக்குவா, அந்த அபிஷா. சாலமோனுக்கு அபிஷாக்கு என்ன உறவு முறை அப்படின்னு பார்த்தா அவருக்கு என்னதான், சித்தி தான். ஸோ அதோனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவரை என்ன பண்ணிக்குவார், கல்யாணம் பண்ணி வைப்பார். இவருக்கு ஆல்ரெடி மனைவிகள் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அப்படிங்கிற சூழ்நிலை இவர் இருக்கிற மனைவிகள் பத்தாதுன்னு இப்போ யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது அபிஷாகையும் கல்யாணம் பண்ணிக்குவார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சுயநலமான ராஜாவா சாலமோன் அந்த அளவுக்கு ஒரு சுயநலமான ராஜாவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அதுக்கு பைபிள் ஒரு பதில் சொல்லும். சாலமோன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது த கிங் ஆஃப் விஸ்டம்னு சொல்லுவாங்க. விஸ்டம்னாலே ஞானத்தின் அரசர் தான் யார் அப்படின்னா ராஜா. அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அப்படி கிடையாது. எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்க எல்லாரை விட என்கிட்ட ஒரு விஷயம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த விஷயத்துக்கு யார் தான் ராஜானா, நான் தான் ராஜா, ரைட்டு தானே? ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு இருந்த நபர்களில் கிறிஸ்துவை தவிர ஞானத்தில் பீக்கில் இருந்த ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சாலமோன் அப்படின்னா ஞானத்திலே அவர் தான் கிங். ஆனால் அவர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும், ஒரு ரீசனபிளான ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரீசன் என்ன, ஏன்னா பைபிளே அவருக்கு என்ன தான் பேர் கொடுத்துருக்குன்னா நம்ம அவர் பண்ண ப்ரேயர் நம்ம நல்லாவே ஞாபகம் என்ன ப்ரேயர் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9-12 வசனங்கள் படிச்சிருக்கோம். அவர் ராஜாவாகிற ஸ்டேஜில் இந்த ராஜ்ய பாரத்தை காக்கிறதுக்கு என்ன எந்த ஒரு தகுதியும் இல்லைன்னு சொல்லப்ப தேவன் அந்த ப்ரேயர் அக்செப்ட் பண்ணிட்டு அவருக்கு அளவுக்கு அதிகமான ஞானத்தையும் ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யங்களையும் கொடுத்துருப்பார். ஸோ அந்த அளவுக்கு ஞானத்தில் ஐஸ்வர்யமான இருந்த ஒருத்தர் எடுத்த முடிவு தான் என்ன முடிவு அப்படின்னு பார்க்கும்போது அந்த அபிஷாக திருமணம் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை, ரைட்டு தானே? ஸோ அப்படி அதுக்கு பின்னாடி இருந்தக்கூடிய நியாயமான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு காரணம் என்னன்னா இவர் ஞானத்தில் ரொம்ப பெரியவர். அதோனியா கேட்டது என்னவோ அபிஷாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதுதான். அதுக்கு பின்னாடி அதோனியா ஒரு ட்ராப் செட் பண்ணி, ட்ராப்னா புரியுதுல, ஒரு கண்ணி வலை ஒன்று செட் பண்ணி வச்சிருந்தார். அந்த ட்ராப் அங்கே யாருக்கு தெரியல அப்படின்னு பார்க்கும்போது பத்சேபாளுக்கு தெரியல. ஆனால் ஞானத்தில் பீக்கா அந்த சாலமோனுக்கு என்ன தெரியும்னா அந்த ட்ராப் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு. என்ன ட்ராப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் எந்த மாதிரியான ராணியை மகன் கல்யாணம் பண்ணிக்கிறது, அதாவது ராணியை மகன் எப்படி சொல்லலாம், அம்மாவை இல்லை சித்தியை
ராஜாவுடைய மனைவியை ராஜாவோட பையனே கல்யாணம் பண்ணிக்கிறது தாவீதோட லைஃப் ஹிஸ்டரியில் புதுசாக ஒன்றும் நடந்த விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் நடந்தது. யாருடைய லைஃப் ஹிஸ்டரினா இவருடைய சகோதரன், அதாவது அதோனியாவுடைய சகோதரன் லைஃப்லேயே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, அப்சலோம் இருந்தாருங்கள. ஸோ அப்சலோம் வந்து ராஜ்யபாரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கூட இருந்த ஒரு கேரக்டர் யாருன்னா அகித்தோப்பேல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனை ஆட்டிகளிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்று. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறா இந்த வசனத்தை வந்து திருவள்ளுவத்தில் படித்தா இன்னும் கிளியராக இருக்கும். நம்ம விளக்கத்தை மட்டும் பார்த்தரலாம். இப்போ அப்சலோம் என்ன சொல்கிறான்னா அகித்தோப்பேலை நோக்கி, இப்போ உங்கள் ராஜா வந்து ஊரை விட்டு ஓடிட்டார். தாவீது ராஜா பண்ண ராஜ்யபாரத்துலேருந்து ஊரை விட்டு வனாந்தரத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க டைமில் இப்போ அகித்தோப்பேல் அப்சலோம் பார்த்து என்ன சொல்லுவார்னா, இப்போ வீட்டையும் ராஜ்யத்தையும் பார்க்குறக்கு யார் மட்டும்தான் இருக்கிறது? தாவீதுடைய மனைவிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ நீ என்ன பண்ணுனா அவர்களிடத்தில் பிரவேசியும் அப்படின்னு சொல்ல. பிரவேசிக்கும் அவங்க கூட போயிட்டு குடும்ப வாழ்க்கையை வந்து ஆரம்பித்து நீ நடத்து. அப்படி நடத்துனீன்னா தாவீதுக்கு இருக்கிற கெட்ட பேர் இன்னும் என்னவாயிடுமாமா? அதாவது பேரெல்லாம் கெட்டு போயிடும்னு சொல்லணும்ல. அவன் பேரை கெடுக்கிறதுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. இது ஒன்று தான். இதை செஞ்சுட்டா எப்படி பேர் டெவலப் ஆயிரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சொந்த மனைவிகளே பாதுகாக்க யாரால முடியல? தாவீது ராஜாவால் முடியல. மனைவிகளையே அபகரிச்சுக்கிட்டவனால இந்த ராஜ்யபாரத்தை ஈஸியாக என்ன பண்ண முடியும்? அபகரிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில இருக்கக்கூடிய அந்த இது வந்து டெவலப் ஆயிரும். தாவீதோட சில பேர் கெட்டு போயும். இப்படி இதை செய்யணும்னு சொல்லிட்டு யாருக்கு ஐடியா கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அகித்தோப்பேல் என்ன பண்ணுவாருன்னா அப்சலோம் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஐடியா கொடுப்பாரு. இந்த ஐடியாவை அப்சலோம் செய்வார். செஞ்சோன்னா தாவீது கோவம் வரும். அப்புறம் வருவார், சண்டை நடக்கும். அந்த சண்டையில் யார் வந்து இந்த படிச்சிருக்கோம் கருவாளி மரத்தில் வந்து முடி மாட்டி என்ன பண்ணிடுவார்னா செத்து போயிடுவார். யாரு? அப்சலோம். இப்போ இதே ட்ரையை இங்கே யார் பண்ணுவா அப்படின்னு பார்க்கும்போது அதோனியாவும் பண்ணுவார். இதே ட்ரையை அப்சலோம் என்ன பண்ணானோ அவருடைய சகோதரனும் அதே முயற்சியை தான் பண்ணுவான். என்ன முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ராஜ்யபாரம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இந்த ராஜ்யபாரத்தை நம்ம கைக்குள்ள மறுபடியும் கொண்டு வந்துடணும்னா நம்ம ஒன்று சாலமோனை ஜெயிக்கணும். சாலமோனை ஜெயிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. வசனமே அவரே சொல்லியிருப்பார், ராஜ்யபாரம் சாலமோனின் கையில் ஸ்திரப்பட்டது அப்படிப்பாரு. அவன் ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டான். அதில் அவனை சண்டை போட்டு என்னால் என்ன முடியாது, இந்த ராஜ்யபாரத்தை வாங்க முடியாது. இந்த ராஜ்யபாரம் ஏன் கண்ட்ரோலுக்குள்ள வரணும்னா சாலமோன் இதை தான் அப்ளை பண்ணார். புறஜாதிகளுடைய பொண்ணுங்களை ஏன் கல்யாணம் பண்ணான்னா அந்த ராஜ்யத்தை யார் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்? ஏன் கண்ட்ரோலில் கொண்டு வரணுங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணார். இப்போ அதோனியும் அதே ஸ்டைல் தான். இப்போ அபிஷா யாருன்னா தாவீதுடைய மனைவி, ராணி, குயின், ரைட்டு தானே. இந்த குயினை கல்யாணம் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறிடுவேன்? கிங்காக மாறிடுவேன் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு ட்ராப்பை செட் பண்ணி தான் இவர் யாரை கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னா அபிஷாவை கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணுறாரு. மற்றபடி அபிஷா மேலே அன்போ பாசமோ நேசமோ ஒரு பிடிப்போ யாருக்கு இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அதோனியாக்கு இல்லை. அதோனியா அபிஷா மூலமாக ஒரு வலையை விரிக்கிறாரு. இதன் மூலமாக ராஜ்யபாரத்தை கைப்பற்றலாம் ஒரு பிளான் பண்ணுறாரு. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடுது. ஏன்னா சாலமோன் ராஜா கிளியராக தெரியும் இவன் பண்ணுறது என்னது ஒரு சூழ்ச்சி அப்படின்னு சரி சொல்லிட்டு இவரை தள்ளி விட்டுட்டு கடைசியில் அபிஷாவை யார் தான் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு பார்க்கும்போது சாலமோனே கல்யாணம் பண்ணிக்குவார். யார் கல்யாணம் பண்ணிக்குவா? ஸோ சாலமோன் தான் அபிஷாவை கல்யாணம் பண்ணினாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சில மூவாந்திரங்கள் இருக்கு. சாலமோனுக்கும் அபிஷாவுக்கும் என்ன உறவு முறைனா என்னதான் உறவு முறை? சித்தி தான், ரைட்டு தானே. சித்தி தான் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ சித்தியை சாலமோன் கல்யாணம் பண்ணது கூட சரியா அப்படிங்கிற அதுவும் தப்பு தான். பட் அதுக்கு பைபிளே ஒரு பதில் சொல்லும். என்ன பதில் சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 4வது வசனம். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 4வது வசனம். அந்த பெண் வெகு அழகா இருந்தால் அவள் ராஜாவுக்கு உதவியா. ஸோ இது யாரை பற்றி பேசியிருக்காங்கன்னா அபிஷா குறித்து பேசுகிற விஷயம். ஸோ அந்த பெண் வெகு அழகா இருந்தால் அவள் ராஜாவுக்கு உதவியா இருந்து அவனுக்கு என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? பணிவிடை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் ராஜா அவளை ஸோ நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். பைபிளில் அறியவில்லை அறிய வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை எதைத்தான் அடையாளப்படுத்தும்னா அவர்களை சேரக்கூடிய ஒரு நிகழ்வு. அதாவது கணவன் மனைவியாக ஒன்றா இருக்கக்கூடிய நிகழ்வை தான் அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். நம்ம லோத்தோட சம்பவம் நிறையா படிச்சிருக்கோம். ஸோ ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்ப்பது, தாவீது ராஜா அந்த பொண்ணை என்னவா ஏற்றுக்கலை, ஒய்ஃபாக அக்செப்ட் பண்ணலை. அவரை ஒய்ஃபாக யார் தான் கொடுத்தாங்கன்னா அங்கே சுற்றி இருந்த தாவீதின் நலன் விரும்பிகள் தான் அவருக்கு மனைவியாக கொடுத்தாங்க இல்லைய. அந்த பொண்ணை மனைவியை யார் ஏற்றுக்கலை? தாவீது ஏற்றுக்கலைன்னா அந்த பொண்ணு இன்னும் என்னதான் ஒரு பொண்ணு தான், மனைவி கிடையாது. மனைவியை அப்கிரேட் ஆகலை, இன்னும் என்னதான் ஒரு பொண்ணு தான். அப்படின்னா அந்த பொண்ணை யார் வேணால் என்ன பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல அந்த பொண்ணு இருந்துச்சு.
தாவீது ராஜா மரணிக்கிறதுக்கு முன்னாடி சாலமோனுக்கு நிறைய ஆலோசனை கொடுத்துருப்பார். ஞாபகம் இருக்கும், நீ இவங்களை பக்கத்தில் வச்சுக்க, இவங்களை வச்சுக்காது, இவங்களை கொண்டு போட்டுரு அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். மேபி ஒரு வேளை தாவீது ராஜா யாரை பற்றியும் சொல்லியிருக்கலாம். நமக்கு அந்த பைபிளில் விட்னஸ் கிடையாது, நமக்கு ஒரு புரிதலுக்காக இப்படியும் ஒரு வேளை அந்த சம்பவம் என்ன பண்ணிருக்கலாம், நடந்திருக்கலாம். இல்லை இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு கூட சாலமோன் ராஜா என்ன முடிவு எடுத்துக்கலாம்னா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து இப்போ சாலமோன் ராஜா யாரையே கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது அபிஷா என்ன பண்ணிட்டார், கல்யாணம் பண்ணிட்டார். இப்போ அதோனியா வந்து ராஜ்யபாரத்துக்காகத்தான் யாரை ஃபிக்ஸ் பண்ணான்னா அபிஷாவை நேசிச்சார். ராஜ்யபாரம் எனக்கு கிடைச்சிருக்கிறக்கா தான் அபிஷாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். சாலமோன் ராஜா அதே சிந்தனை தான் ஆசைப்பட்டார். அபிஷா விட்டா அபிஷா வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்க, ராஜ்யபாரம் அந்த அம்மா கைக்கு போயிருந்தா சாலமோன் நினச்சி கல்யாணம் பண்ணாரா? அப்படி கல்யாணம் பண்ண சுயநலம் ஆகிறாரா? ஸோ உண்மையிலே சாலமோன் ராஜாக்கு அப்படி ஒரு சிந்தனை இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ராஜாவுக்கு அப்படி ஒரு சிந்தனை இல்லை. இதை யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்க்கும்போது சூலமித்தியாலே சொல்லியிருப்பாங்க. ராஜாவுக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுமுறை எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். ஸோ அபிஷாவுக்குடைய சிந்தனை யாருக்கு இல்லைன்னா ராஜாவுக்கு அபிஷாவுக்கு கொடுத்த சிந்தனை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 8வது வசனம். உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 8வது வசனம். ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு, கன்னியருக்கு தொகை இல்லை. ஸோ அந்த அம்மா எப்படி பாடுது அப்படின்னா, இப்போ நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு முன்னாடி இங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னா ராஜஸ்திரீகள் 60 பேர் உண்டு, மறுமனையாட்டிகள் 80 பேர் உண்டு, சும்மா இருக்கிற கன்னியர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய கன்னியர்கள் தொகையே இல்லை. அவ்வளோ பேர் இங்கே எங்கே இருக்காங்கன்னா ராஜாவுடைய அரண்மனையில் ராஜாவுக்கு சேவை செய்யறதுக்காக இருக்கிறாங்க. இத்தனை பேர் இருந்தாலும் கூட நான் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஸோ என் புறாவோ என் உத்தமியோ எத்தனை பேர் தானோ? சாலமோன் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இத்தனை பேர் இருக்காங்க, மறுமனையாட்டி 60 பேர் இருக்கிறாங்க, மனைவிகள் 80 பேர் இருக்கிறாங்க, கன்னியருக்கு தொகையே இல்லைன்னு சொன்னாலுமே கூட என் புறாவோ என் உத்தமியோ எத்தனை பேர் தானோ? ஸோ சாலமோன் கண்ணுக்கு அவரை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் அவர் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே கேரக்டர் யாருங்களோ? சூலமித்தியால் மட்டும்தான். ஏன் சூலமித்தியாலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சாலமோன் கொடுக்கணும்? ஏன்னா 1000 பேர் இருக்காங்க. இப்போ சூலமித்தியால பார்த்தபோது அந்த 1000ல் ஒரு கேரக்டர் தான் யாருன்னா இந்த ஒரு கேரக்டர். 1000 பேர் இம்ப்ரெஸ் பண்ண முடியாத சாலமோனை யார் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குன்னா சூலமித்தியால் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க 2 பேருக்கு நடுவில் சாலமோனுடைய மைண்டில் இந்த அம்மா என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 15வது வசனம். அப்படியே பத்சேபாள் பள்ளி அறைக்குள் ராஜாவிடத்தில் போனான். ராஜா மிகவும் வயது சென்றவனாய் இருந்தான். சூனேம் ஊராளாகிய அபிஷா ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டு. ஸோ 4ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது என்னதான் வசனம் இருந்துச்சுன்னா அபிஷா வந்து தாவீது ராஜாக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பணிவிடை தான் செஞ்சுட்டாங்க. ராஜா அவளை அறியவில்லை அப்படின்னு சொல்லிப்பாங்க. இப்போ 15வது வசனத்தில் வாசிக்கும் போதும் அந்த அம்மா என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க? என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க? பணிவிடை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அங்கே யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்க்கும்போது அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த 15ஆம் வசனத்துலையும் அபிஷா என்னதான் அப்படின்னா பணிவிடை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்கலாமே, இப்போ அபிஷான்ற ஒரு கேரக்டர் ஆக்சுவலாக எதுக்கு தான் இங்கே வந்தாங்க? ராஜாவுக்கு ஒய்ஃபா, மனைவி ஆயிட்டா இந்த இஸ்ரேல் சமஸ்தானம் மொத்தத்துக்கும் யாரும் ராணி ஆயிடலாம்? நான் ராணி ஆயிடலாம். 4ஆம் வசனத்துல தெரிஞ்சு போச்சு ராஜா அவளை அறியவில்லை, மனைவி அக்செப்ட் பண்ணல. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த அம்மா வந்து ஒரு பணிவிடைக்காரி. இந்த அம்மா என்னது? ஒரு பணிவிடைக்காரி தான். இப்போ ஒருவேளை ராஜா இறந்து போயிட்டார் அப்படின்னா இந்த அம்மாவோட நிலைமை என்னது? ஒருவேளை ராஜா இறந்து போயிட்டார் அப்படின்னா இந்த அம்மாவோட நிலைமை என்னது? யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. இவர்னால நமக்கு எந்த பிரயோஜனமே இல்லை. யாருனால? தாவீது ராஜானால எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. இவர் நம்மளை திருமணம் பண்ணிக்க போகிறதும் இல்லை, நம்ம ராணியாக போகிறதும் இல்லை. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துமே கூட அந்த கடைசி நாட்களில் ராஜாவுக்கு அவ்வளோ பெரிய ஊழியங்களை யார் பண்ணியிருக்காது அப்படின்னு பார்க்கும்போது யார் பண்ணியிருக்கா அப்படின்னா அபிஷா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எங்கன்னா ஒரு பெட்ரூமில் கணவன் மனைவி இருக்கக்கூடிய ரூமில் தான் அங்கே யார் இருந்திருக்காங்கன்னா தாவீதும் அபிஷாவும் இருந்தாலுமே கூட தாவீது அவளை அறியவும் இல்லை. இந்த அம்மா அதுக்காக இவர் செய்ய வேண்டிய அந்த கடமையில் என்ன பண்ணல, விலகி போகவே இல்லை. இந்த அம்மா நர்ஸான்னு கேட்டால் நர்ஸும் கிடையாது, சம்பளத்துக்கு வந்திருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இந்த பொண்ணை விட்டுட்டு இவர் செத்து போயிட்டா இந்த அம்மாவோட எதிர்காலம் ஒரு கேள்விக்குறி. அதை குறித்த கவலை எங்கள் யாருக்கு கிடையாதுன்னா அபிஷா கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலையும் கூட ராஜாவுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை அந்த அம்மா என்ன பண்ணல, விட்டு கொடுக்கவே இல்லை. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி காரியங்களை யார் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு சில வசனங்களை வாசிச்சு நம்ம தெரியும், நம்ம கலாத்தியில் படிச்சிருப்போங்கள்ல. ஆவியின் கனிகள் 9 என்னென்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இது எல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் யாருனே தெரியாத ஒரு நபருக்கு எல்லா வேலையும் நம்ம என்ன முடியும், செய்ய முடியும். ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் அந்த காரியம் நம்ம என்ன செய்யவே முடியாது. ஸோ அந்த அம்மாவை குறித்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு கைண்ட்ஃபுல்லான பர்சன்.
நேசிக்கக்கூடிய ஒரு பெண், அதிகமான பொறுமை, அதிகமான அமைதி, அதிகமான சகிப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அபிஷா. ஸோ அதனால தான் சாலமோனுக்கு அபிஷா மேலே அளவு கடந்த ஒரு அன்பும் ஒரு பாசமும் ஒரு நேசமும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு அப்படின்னு குறித்து பார்க்குறோம். ஸோ ராஜ்யபாரத்தை மட்டும் பேஸ் பண்ணி சாலமோன் யாரை இது பண்ணலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த அம்மாவை நேசிக்கலை. இந்த அம்மாவுக்கு நேசிக்கிறதுக்கான எல்லா குணலட்சங்களும் அந்த அம்மா கிட்ட இருந்ததுனால தான் சாலமோன் இந்த அம்மா அளவு கடந்து நேசிச்சிருக்காரு. ஸோ இந்த பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிற மூகாந்திரங்களில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, பத்சேபால் வந்து ராஜா அரண்மனை போய் சண்டை போடுவாங்க. யாருக்கான? அதோனியாவுக்காக. இந்த பொண்ணை நீ வந்து கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சாலமோன் ரீப்ளை பண்ணுவார். ஃப்ரீயாக இருக்கும்போது படித்து பார்த்துக்கலாம். என்ன ரீப்ளை பண்ணுவார்னா, ஏன் அபிஷாகம் மட்டும் கேட்குறீங்க? எதை கேளுங்க, ராஜ்யபாரத்தையும் கேளுங்க, சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரையும் நீ என்ன பண்ணுங்க கேட்டுக்கொண்டு அதோனியா கிட்ட கொடுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அபிஷாகையும் ராஜ்யபாரத்தையும் சாலமோன் ஒரே தராசில் வச்சிருப்பார், ஈக்குவல் வெயிட் கொடுத்துருப்பார். எனக்கு ராஜ்யபாரம் மூலம் பரவாயில்ல, யார் என்னோட போயிடக்கூடாது, அபிஷாவை நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே யார் இருந்திருப்பா அப்படின்னு பார்க்கும்போது சாலமோன் இருந்திருக்காரு அப்படின்னா, ஸோ அங்கேருந்து 1000 மனைவிகளோட சாலமோன் அதிகமாக யாரை நேசிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது யாரை நேசிச்சிருக்காரு? அபிஷா நேசிச்சிருக்காரு. ஸோ அபிஷாவை சாலமோன் நேசிக்கிறதுக்கு ஒரு சில மூகாதாரங்கள் இருக்கு, ரைட்டு தானே? ஆனால் சாலமோனை அபிஷாவை நேசிக்கிறதுக்கு ஏதாவது மூகாதாரங்கள் இருக்கா? சாலமோனுக்கு அபிஷாவை பிடிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னா பொறுமையான ஒரு பொண்ணு, அன்பான ஒரு பொண்ணு, கைண்ட்ஃபுல், அதாவது என்ன சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிற ஒரு பொண்ணு, பொறுமையான பொண்ணு, இப்படி நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. அதனால சாலமோன் வந்து அபிஷாவை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற தெளிவாக இருந்தேன் அப்படின்னு பட்சத்தில். ஆனால் சாலமோன் மேலே அபிஷாவுக்கு பற்றுதல் வரை, ஏன்னா உன்னத பாட்டம் படித்தோம் அப்படின்னா 2 பேரும் பரஸ்பரமாக தன் அன்பை என்ன பண்ணியிருப்பாங்க, பரிமாறி இருப்பாங்க, காட்டியிருப்பாங்க. அப்படி பட்சத்தில் அபிஷாவுக்கு சாலமோன் மேலே இவ்வளோ அன்பு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி யாருக்கு வந்து நிற்கிறா? நமக்கு வந்து நிற்கும், ரைட்டு தானே? ஸோ என்ன காரணத்தினால அபிஷாவுக்கு சாலமோன் மேலே இவ்வளோ அன்பு வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அந்த சீனரி வந்து பிக்சரைஸ் பண்ணிக்கோங்க. தாவீது ராஜா இறந்துட்டார். யார் இறந்துட்டது? இந்த அம்மா எதுக்காக வந்தாங்களோ அந்த கடமை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. தாவீது ராஜா இறந்துட்டார்னா இப்போ இந்த அம்மா என்ன கிடையாது, மனைவி கிடையாது, ரைட்டு தானே? மனைவி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ தாவீது ராஜா இறந்து போனதுக்கு இந்த அம்மாவோட நிலைமை என்ன? இந்த அம்மாவோட நிலைமை என்னன்னா, திரும்பி ஊருக்கு போக முடியுமா? போனால் ஏற்றுக்குவாங்களா? கிடையாது. ஊர் உலகம் இந்த அம்மாவை பற்றி என்ன பேசும்? என்ன வேணா பேசலாம், ரைட்டு தானே? இந்த அம்மா மனைவி இல்லைன்னு குடும்பத்துக்கு தெரிஞ்சாலே போது இந்த அம்மா என்ன பண்ணிடுவாங்க, விரட்டி விட்டுருவாங்க. விரட்டி விட்டாலும் ஊர் ஜனம் என்ன பேசும்? 1000 தான் பெட்ரூமில் ஒன்றா இருந்திருக்காங்க, கணவன் மனைவி வாழ்க்கை வாழாமையாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1000 பேசும் ஊர், ரைட்டு தானே? ஒருவேளை இதை விட்டு தள்ளி போனாலும் கூட இவங்க குடும்பம் இவங்களை ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் தெரியலை. ஒருவேளை இந்த பொண்ணு அனாதையாக போனால் கூட ஆச்சரியப்படுற கேள்வி. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பொண்ணு, புருஷனை அறியாத ஒரு சின்ன பொண்ணு, 15லேருந்து 20 வயசுக்குள்ள இருக்க சின்ன பொண்ணோட நிலைமை இப்போ ஏறக்குறைய ஒரு அகதி, ரைட்டு தானே? எதிர்காலம் என்னன்னே தெரியாத ஒரு நிலைமையில தான் யாருடைய வாழ்க்கை இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யாருடைய வாழ்க்கை மாட்டிக்கிட்டு இருக்கு? அபிஷாவோட வாழ்க்கை மாட்டிக்கிட்டு இருக்கு. அதாவது இனிமேல் என் வாழ்க்கை என்ன ஆகும்னே தெரியாது, ரைட்டு தானே? என் வாழ்க்கை என்ன ஆகும்னே தெரியாது. இனி ஒரு அடிமையாக இருக்க போகிறேன்னா, இல்லை எங்கள் ஊரில் போய் எங்கள் சொந்த ஊருக்காரில் இருக்க போகிறோம், இனிமேல் எனக்கு என்னை யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா மாட்டாங்களா, இப்படிங்கிற அநேக கேள்விகள் அங்கே யாருக்குள்ள வந்துட்டு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அபிஷா மனசில் வந்துட்டு இருக்கும். இந்த டைம் லைனில் அபிஷாவோட லைஃப்பில் வந்த கேரக்டர் தான் யாருன்னா அதோனியா. ஒருவேளை அபிஷா கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அபிஷாவோட வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருக்குமா? ஏன்னா அவங்க அண்ணனை பார்த்து தான் அபிஷாவை கல்யாணம் பண்ணி பிளான் பண்ணார். கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அபிஷாவை ஒரு அடிமையை தான் ட்ரீட் பண்ணியிருப்பார் ஒழிய ஒரு நல்ல ஒரு நேசத்தோடு அவர் நேசிச்சாரான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ எல்லா பக்கமும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் யாருடைய வாழ்க்கையை மாறிட்டு இருக்கு. ஸோ எதிர்காலம் என்னன்னே தெரியாமல் ஒரு அபலை பெண்ணுன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில ஒரு அகதி மாதிரி எதிர்காலம்னா என்னன்னே தெரியாமல் ஒரு பரிதவிப்புக்குள்ளே இருந்த ஒரு சூழ்நிலையில் அந்த அம்மாவோட லைஃப்பில் என்ட்ரியான ஒரு கேரக்டர் தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது யார்? சாலமோன். நான் இருக்கிறேன், என்ன பண்ணுறேன், நான் இருக்கிறேன், யாரை பற்றி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கேரக்டர் மட்டும் பேஸ் பண்ணி அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த பொண்ணை சாலமோனை என்ன பண்ணியிருப்பார்னா திருமணம் பண்ணி அந்த பொண்ணை வந்து தன்னுடன் சேர்த்து கொண்டிருப்பார். திருமணம் பண்ணிட்டார் அப்படிங்கிற எதை வச்சு உறுதிப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தாவீதோட லைஃப் ஹிஸ்ட்ரியிலையும் சரி, சாலமோட லைஃப் ஹிஸ்ட்ரியும் சரி, சூனே முறையிலே சேர்ந்த ஒரே பொண்ணு யார் மட்டும்தான் இருக்கிறான்னா இந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு இவ்வளோ இன்டென்ஸ் பைபிள் கொடுத்துருக்க அப்படின்னா காரணம்லாம் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. என்ன தெளிவாக சொல்லணும்னா, அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. யாருக்குன்னா தாவீதுக்கு மனைவியாக கொடுத்தாங்க. ஆனாலும் தாவீது அவளை அறியவில்லை அப்படிங்கிற வசனத்தில் பைபிள் ஸ்கெட்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்கெட்ச் பண்ணியிருக்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு ஒரு ஃபியூச்சரை பைபிள் என்ன பண்ணி டிசைன் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கிறக்காக தான் அந்த வசனத்தையெல்லாம் பைபிள்னே அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட 2 பேரை பற்றி எழுதின ஒரு புக்கு தான் எந்த ஒரு புக்கு அப்படின்னு பார்க்கும்போது எந்த புக்கு? சாங்ஸ் ஆஃப் சாலமன், உன்னத பாட்டு. ஒரு டிவைனான ஒரு அன்பு, ஒரு தெய்வீகமான ஒரு அன்பு, அதாவது என்ன கட்டுப்படுத்த முடியாத ஒரு அன்பின் வெளிப்பாடாக எழுதின புக்கு தான் என்னன்னா இந்த ஒரு புக்கு. நம்மளால் படிக்க முடியாத
நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத, நம்மளால் கிளியர் பிக்சராக பார்க்க முடியாத ஒரு புக்கு தான் எந்த புக்குன்னா இந்த புக்கு. இந்த புக்கை குறித்து சொன்னால் ஒரே வார்த்தையில் இந்த வசனத்தை சொல்லலாம். ஏன்னா அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத். ஆனாலும் இது என்னது? நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நமக்கு நல்லா தெரியுதோ நல்லா தெரியலையோ, நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுதோ முடியலையோ, இது என்னது? இது ட்ரூத். இது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் இது ட்ரூத். இதை நம்ம புரிஞ்சுக்கிற விதமாக புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற புக்குகளை படிக்கும் போது இருக்கக்கூடிய சந்தோஷம் எதை படிக்கும் போது இருக்கும்? மற்ற புக்குகளை படிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் இந்த அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத்தாக இருக்கிற உன்னத பாட்டை படிக்கும் போதும் நமக்கு இருக்கும். இந்த உண்மையான இவங்க 2 பேருக்குரிய அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இனி எக்காலத்தை கொண்டு நம்ம எந்த புக்கை ஒதுக்கி வைக்க மாட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உன்னத பாட்டை என்ன மாட்டோம். நம்ம அந்த புக்கை திறந்தாலே ஒரு பதட்டம் வந்துடும். இதை எப்படி படிக்கிறது, இதுக்கு எப்படி விளக்கம் சொல்கிறது, இது எப்படி புரிஞ்சுக்கிற ஒரு பதட்டத்திலேயே இந்த புக்கை என்ன பண்ணிட்டு இருப்போம்னா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு சிந்தனை நமக்கு வராமல் இருக்கணும்னா இவங்க 2 பேருக்கு நடுவில் இருந்தக்கூடிய அன்பை என்ன பண்ணிங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு அன்பு. யார் 2 பேருக்கு நடுவில்? இவர் ராஜா, இந்த பொண்ணு யூதா கோத்திரத்து பொண்ணு கூட கிடையாது. அந்த உசேரோட எல்லை தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, நல்ல ஒரு படித்த ஒரு எஜுகேட்டர் ராஜ குடும்பத்து பொண்ணான அதுவும் கிடையாது. இந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்டான அதுவுமே கிடையாது. அதாவது ராணி ஆகிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லாமல் இருந்த ஒரு பொண்ணை தான் யார் இங்கே ராணி ஆக்கியிருப்பா அப்படின்றது. யார் ராணி ஆக்கியிருப்பா? சாலமோன் ராணி ஆக்கியிருப்பார். ஸோ இப்போ அதே வாய்ப்பு தான் இங்கே யாருக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கும் கிடைச்சிருக்கு. ரைட்டு தானே? இப்போ நம்ம யார் எடுத்தா சாலமோன் ராஜாவை யாருக்கு அடையாளப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னா அவருடைய மனைவி அப்படின்னாலும் இங்கே யாருக்கு அடையாளப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இனிமேல் இந்த புக்கை படிக்கும்போது சாலமோன் ராஜா அபிஷா அப்படிங்கிற அந்த ஒரு டோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அவங்க 2 பேருக்கு வந்து அன்பை மட்டும் எடுத்து மையப்படுத்திக்குவோம். இங்கே யாரை நம்ம அப்ளை பண்ணணும்னா பிதா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய திருச்செம் பிள்ளைகளை நம்மளையும் கம்பேர் பண்ணி படித்தவன மட்டும்தான் இந்த புக்கு இன்னும் நம்ம ஈஸியாக கன்வே ஆகும். ஸோ அதுக்கு நடுவில் இவங்க 2 பேருக்கு நடுவில் அன்பை நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி அப்ளை படுத்தலாம், இதை நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம அப்ளை படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அம்மா யாருக்கு வேலை செய்ய போச்சு? மனைவியாக தான் போச்சு. ஆனால் கடைசியில் அந்த பொண்ணு என்னவாக தான் இருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த அம்மா அந்த பொறுப்புலேருந்து என்ன பண்ணலை? என்னை மனைவியை இந்த மனுஷன் ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு வீட்டோட வெளியே வந்துச்சா? இல்லை நான் எங்கள் ஊருக்கே போகிறேன்னு போச்சா? நாளைக்கு இந்த மனுஷன் செத்து போய்ட்டா என் வாழ்க்கை என்னன்னு சொல்லி எதாவது ஃபீல் பண்ணிச்சா? எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீல் இல்லாமல் அந்த பொண்ணு எந்த அழைப்புக்காக வந்துச்சோ அந்த வேலையை கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஒருவேளை இதை மற்றவங்க பார்த்தா இந்த பொண்ணை பற்றி என்ன வேணால் தப்பு தப்பாக பேசிடலாம். ரைட்டு தானே? ஆனால் இந்த மாதிரி முடிவை யார் மட்டும்தான் வாழ்க்கையில் எடுப்பா? எதிர்காலத்தை குறித்த எந்த சிந்தனையுமே இல்லாமல், தன்னுடைய வாழ்க்கையை குறித்த எந்த கவலையுமே இல்லாமல் இருக்கக்கூடிய முடிவை யார் மட்டும்தான் இந்த லைஃப்பில் எடுப்பா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கேரக்டர் மட்டும்தான் எடுப்பாங்க. யார் மட்டும்தான் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கொரிந்தியர் 1ஆம் நிருபம் 27ஆவது வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து யாரை சூஸ் பண்ணியிருக்காருங்களாமா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் எதை சூஸ் பண்ணியிருக்காங்களாமா? பைத்தியங்க மட்டும்தான் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும். தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து எந்த சிந்தனையுமே இல்லாமல் நம்ம என்ன அழைப்புக்கு அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பு, யார் நம்மளை பற்றி என்ன பேசினாலும் எனக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் யார் உள்ளே வருவான்னு மட்டும்தான். யார் மட்டும்தான் வருவா? பைத்தியங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக முடிவெடுத்து பார்த்த ஒரு கேரக்டர் தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது யார்? ஸோ தாவீது ராஜாவோட ஒரு வாழ்க்கையில் அவருக்கு ஒரு தேவை ஏற்பட்டப்ப எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் உள்ளே வந்த ஒரு கேரக்டர் தான் யார்? தாவீது. மிகப்பெரிய தேவை இருக்குது, அவரை பார்த்துக்கணுங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த ஒரு கேரக்டரை யாருமே பூர்த்தி பண்ண முடியாத சூழ்நிலையில் உள்ளே வந்து அவருக்காக எல்லா தேவைகளையும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் செஞ்ச ஒரு கேரக்டர் தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது யார்? அபிஷா அப்படிங்கிற அந்த ஒரு சூனை மூளை சேர்ந்த ஒரு பெண். அதைத்தான் சொல்லியிருக்காரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் என்ன சொல்லியிருக்காங்களாமா? பைத்தியமானவர்களை என்ன பண்ணியிருக்காரு? தெரிந்து கொண்டிருக்கார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை சூஸ் பண்ணியிருக்காரு. அங்கே பலமுள்ளவர்கள்னா அதுக்கு முன்னாடி 10 பாட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தாவீதுக்கு எத்தனை மனைவிகள் இருக்காங்க? அவங்களாம் பலசாலி, அவங்க தான் ராணி. நியாயப்படி அந்த வேலை யார் பார்த்துருக்கணும்? அவங்க பார்த்துக்கணும். பட் அவங்க யாருக்குமே கிடைக்காத ஒரு இடம் இங்கே யாருக்கு கிடைச்சிருக்குன்னா அபிஷா கிடைச்சிருக்கு. அந்த அம்மாவும் அந்த வாய்ப்பை சரியாக என்ன பண்ணியிருக்காங்க? பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது குறித்து அந்த அம்மாவுக்கு எத்தனையோ பேர் ஏச்சுக்களும் பேச்சுக்களும் புறம் கூறியிருப்பாங்க, புறம் பேசியிருப்பாங்க, எவ்வளோ காசிப்ஸ் பேசியிருப்பாங்க. அந்த மனுஷன் செத்து போனதுக்கப்புறம் இந்த பொண்ணோட வாழ்க்கை அனாத மாதிரி போயிருக்கும். பட் இது எதை குறிச்சுமே அந்த பொண்ணுக்கு என்ன கிடையாது? ஒரு கவலையே கிடையாது. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த பொண்ணு அங்கே நின்றுருக்குன்னா அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு ரீசன் என்னன்னா, இன்னொரு வசனோட வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்வு. ஃபர்ஸ்ட் நம்மளே என்ன பண்ணணும்? நம்மளே இந்த உலகம் அப்படிலாம் பேசும். கிறிஸ்தவங்களா போயிட்டாங்க, இவங்க வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல, ஒரு நல்லதுக்கிறது கலந்துக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சில காரியங்கள் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, இவங்க உலகத்தில் எல்லாம் தனியாக ஒதுங்கியே இருக்கிறாங்க, இவங்களுக்கு இதனால் எவ்வளோ நஷ்டம் தான் வருது, கெட்டு போயிட்டாங்க, வீணாக போயிட்டாங்க, ஏழையாக போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த உலகம் எவ்வளவு பேசினாலும் அந்த அம்மா அதை விட்டு என்ன பண்ணலை? வெளியே போகவே இல்லை. இன்றைக்கி நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பை விட்டு நம்மளை வெளியே போயிடக்கூடாதுன்னா நமக்கு இருக்க வேண்டிய ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்னென்னா
அவருடைய அன்பு என்னன்னு தெரியணும். அதோட அகலம் தெரியணும், அதோட நீளம் தெரியணும், அதோட ஆழம் தெரியணும், அதோட உலகம் உயரம் இன்னதென்று உணரணும். ஃபர்ஸ்ட் யாருடைய அன்பு? கிறிஸ்து நம்ம மேல வச்ச அன்புடைய அகலமும் ஆழமும் உயரம் என்னன்னு தெரியாம நம்மளால டீப்பா தேவனுடைய வேலைகளை என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. அது செய்யணும்னா அபிஷாக் எப்படி தாவீதோட அன்பை உணர்ந்துக்கிட்டாங்களோ அவர் அவசியம். யார் அவசியம்? தாவீது ராஜா அவசியம். அவர் உயிரோட இருந்தால் தான் இந்த நாடு நல்லா இருக்கும், இந்த மக்கள் நல்லா இருப்பாங்க. இந்த மக்களுக்காக என் உயிர் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்ல அந்த அம்மா எடுத்த முடிவு நம்மளும் எடுத்தால் மட்டும்தான் நம்மளும் எப்படி இருக்கணுமோ தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இதை உலகம் எப்படி தான் பார்க்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயே அடுத்த வசனம் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபேசியர் 3:19. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படும். ஸோ இது எப்படிப்பட்ட அன்புனா மனிதனுடைய அறிவுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது நம்மளை பைத்தியம் மாதிரி தான் தெரியும், அறிவு இல்லாதவங்க மாதிரி தான் தெரியும், புத்தி இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்மளுடைய அறிவும் நம்முடைய ஞானமும் யாருக்கு மட்டும்தான் தெரியுமா? தேவனுக்கு மட்டும்தான். நம்ம அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம்னா ஸோ இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா அறிவு கெட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகமும் பண்ணவும் யார் வேண்டிக்கிறார்களாமோ? அப்போஸ்தலன் பவுல் இந்த விஷயம் சொல்லிட்டு இருப்பார். ஸோ இன்னைக்கு நமக்காக கிறிஸ்து வேண்டிட்டு இருக்கிறார். எப்படின்னா இவங்க இந்த அன்புக்குள்ளேயே இருக்கணும். எந்த அன்புக்குள்ள? தேவனுக்கும் நமக்கும், கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அன்புக்குள்ளேயும் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும். யார் மாதிரி? யார் மாதிரி? அபிஷாக் மாதிரி. அபிஷாக் தாவீதை விட்டு விலகி போல. தாவீது அபிஷாக் அனாதையா விட்டு போனதுக்கு அப்புறம் கூட சாலமோன் அவர் என்ன பண்ணது? கடைசி வரைக்கும் விடலை. சாலமோன் அதில் கிளியரா இருந்தார். அபிஷாக் எனக்கானவர், இவளை என்ன பண்ண மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் விட மாட்டேன்னு சொன்ன மாதிரி இப்போ அதே முடிவை இங்கே யார் எடுத்திருக்கிறது? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எடுத்திருக்காரு. யாரை விட மாட்டேன்னு சொல்லிட்டு? நம்மளை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு வைராக்கியம் வச்சிருக்காரு. என்ன வேணாலும் திருச்சபையை நான் கூட்டிட்டு வந்தே தீர்வேன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொல்ற விட்னஸான ஒரு வசனம் என்ன பார்க்கும்போது ரோமர் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ரோமர் 8:39. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயம். ஸோ நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாதுங்களாமா? சாலமோன் டிசைட் பண்ணிட்டார். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பை விட்டு என்ன பண்ண முடியலாம்? நம்மளை பிரிக்க முடியாது. நம்ம முடிவு பண்ணமோ இல்லையோ, இந்த முடிவை யார் பண்ணிட்டது? அவர் பண்ணிட்டார். ஏன்னா நம்ம அவர் அபிஷாக் எப்படி சாலமோன் நேசிச்சோ அதே மாதிரி நம்மளும் நேசிச்சோம்னா நம்மளையும் கிறிஸ்துவை விட்டு யாரும் என்ன முடியாது, பிரிச்சிடவே முடியாது. அவர் எந்த ஓட்டத்தை நம்ம நினைச்சா அந்த ஓட்டத்தை நம்மளும் முடிச்சு என்ன பண்ணிடலாம், ஓடி முடிச்சிடலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்டெக்சுவலான ஒரு ரீசன் இருக்கு. ஏன் அபிஷாக் மேல சாலமோனுக்கு அப்படி ஒரு அளவு கடந்த பாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, அபிஷாக் வந்து ஒரு பொண்டாட்டி இல்லை. அபிஷாக் என்ன பொண்டாட்டி இல்லை, ஒரு மனைவி இல்லை, 1000ல் ஒருத்தி. அவர் 1000 பேரை பார்த்துட்டார். எத்தனை பேர் பார்த்துட்டாரு? 1000 பேரை பார்த்துட்டாரு. அந்த 1000 பேர்கிட்ட இல்லாத ஒரு பர்ஃபெக்ஷன், ஒரு நேச்சர், ஒரு லவ், ஒரு கேரக்டர் தான் அங்கே யார்கிட்ட பார்த்துருக்காருங்களாமா? ஸோ 1000 பேர் சுற்றி நின்னாலும் அவர் கண்ணுக்கு யார் மட்டும் தான் தெரிஞ்சது? அது அந்தமாவே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, மறுமனையாட்டிகள் 60 பேர் உண்டு, மனைவிகள் 80 பேர் உண்டு, ஆனால் உத்தமினது யார் மட்டும்தான்? அது ஒருத்தி தான். அந்த விட்னஸை யார் சூஸ் பண்ணதான் அந்த அம்மாவே சூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி ஒரு டிவைனான அன்பை வெளிப்படுத்த எழுதுகிற புக்கு தான் எந்த புக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உன்னத பாட்டு. ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அன்பை வந்து அடக்கி வைக்க முடியாத ஒரு அன்பு. எந்த அன்பு? சாலமோனுக்கும் அபிஷாவுக்கும் நடுவில் இந்த அன்பு வந்து அடக்கி வைக்க முடியாத ஒரு அன்பு. இது ஓவர்ஃப்ளோ லவ்னு சொல்லுவாங்க. இந்த லவ் எப்படிப்பட்ட லவ்ங்களாமா? ஓவர்ஃப்ளோ லவ். ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இவ்வளவு தான் ஊற்றலாம் கணக்கு இருக்குது, அதுக்கு மேலே ஊற்றணும்னா ஓவர்ஃப்ளோ ஆகும். அது மாதிரி இவங்க 2 பேரும் நடக்கக்கூடிய அன்பு வந்து அடக்கி வைக்க முடியாத அன்பு. அதனால் நம்ம அணை கட்டுப்பாடு என்ன முடியாது. இப்போ யதார்த்தத்துக்கு பார்த்தா எமோஷனில் வரக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங் அதை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்போ நம்ம கோவப்பட்டுட்டோம் அப்படின்னா, ஒருத்தரோட சண்டை போடும்போது திட்டுறோம் அப்படின்னா அந்த திட்டக்கூடிய வார்த்தைகள் நம்ம என்ன காம்பஸ் வச்சு என்ன பண்ண முடியாது, அளக்க முடியாது. ஒரு வார்த்தை முன்னும் இருக்கும், ஒரு வார்த்தை பின்னும் இருக்கும். அங்கே வந்து நம்ம எப்படி ஒரு வரையறைக்கில் கொண்டு வர முடியாதோ, இது அன்போட வரையறைக்கில் கொண்டு வர முடியாத ஒரு உணர்வு. ஸோ அதனால எழுதின புக்கு தான் எந்த புக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு புக்கு. இதில் படிக்கக்கூடிய வார்த்தைகள் நமக்கு சங்கோச்சமாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சில சம்பவங்களை ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊர் சைடு பார்த்தா நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். அதிகமாக வந்து ஃபாரினுக்கு போவாங்க, திரும்பி வருவாங்க, இதெல்லாம் நடக்கும். பட் ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சம்பவங்கள் எப்படி நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபாரினுக்கு போவாங்க. எப்படி போவாங்க? ஃபாரினுக்குலாம் போவாங்க, வீட்டில் விருந்தெல்லாம் வச்சு ஃபாரின் அனுப்பிவிடுவாங்க. போயிட்டா ஒரு 5 வருஷம் அங்கே ஸ்டே பண்ணணும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கணவன் ஒரு மனைவி அளவுக்கு அதிகமாக நேசித்து கல்யாணம் பண்ணிட்ட 2 பேர் கல்யாணமான ஒரு வாரத்திலே கணவனுக்கு எங்கேயோ ஊருக்கு போயிட்டார். எங்கே போயிட்டார்? ஃபாரினுக்கு போயிட்டார். ஒரு 5 வருஷம் இவங்க நடத்த தொடர்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி தொடர்பு கொள்வோம்?
லெட்டர் மட்டும்தான், ஃபோனோ மெயிலோ எதுவுமே கிடையாது, ரைட்டு தானே? ஸோ லெட்டரில் மட்டுமே தான் 5 வருஷமாக கணவன் என்ன பண்ணிட்டு பரிமாறிட்டு இருக்காங்க. எதை? தங்களுக்குள்ளான அன்பை பரிமாறிட்டு இருக்காங்கன்னா, இப்போ 5 வருஷம் கழிச்சு அந்த நபர் வந்து எங்கேருந்து வராருன்னா ஃபாரின்ல திரும்பி வரார். எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு போய் நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த கணவன் மனைவி சந்திச்சு கொள்ளும் போது ஒரு நிகழ்வு நடக்கும்ல, ஓடி போய் என்ன பண்ணிப்பாங்க, ஆற தழுவி கொள்வாங்கன்னு சொல்லுவோம், ரைட்டு தானே? அப்போ அந்த நிகழ்வை பார்க்குறவங்களுக்கு அதை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும்? சுற்றி பார்க்குறவங்க எல்லாருமே அவங்க 100 பேர் நிற்பாங்க, 1000 பேர் நிற்பாங்க ஏர்போர்ட்டில். பட் 5 வருஷம் கழிச்சு கணவன் மனைவியோ மனைவி கணவனை பார்க்கும்போது ஆற தழுவி வரவேற்கக்கூடிய அந்த நிகழ்வை சுற்றி இருக்கவங்க பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். ஒரு அன்கம்ஃபர்டபுளாக சங்கோஜமாக ஃபீல் பண்ணுவாங்களா? அது வந்து எக்ஸ்ட்ரீமான அன்பின் வெளிப்பாடு. அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு தான் எதுனா இந்த புக்கில் அபிஷாவுக்கு சாலமோன் மேலேயும் சாலமோனுக்கு அபிஷா மேலே வெளிப்பட்ட ஒரு அன்பு என்னன்னா அந்த மாதிரி ஒரு அன்பு. ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு அது சங்கோஜமாக ஃபீல் ஆகாதுன்னா சாதாரண உலக ஜனங்களுக்கு அது சங்கோஜமாக ஃபீல் ஆகலைங்கிறப்ப திருச்செவன் பிள்ளைகள் அழைக்கப்பட்ட நமக்கு இது சங்கோஜமாக ஃபீல் ஆச்சுன்னா தப்பு யார் மேலே இருக்குது? நம்ம மேலே தான் இருக்கே ஒழிய தப்பு எங்கே இல்லை அப்படின்னா இந்த புக்கில் இல்லை. ஸோ இனிமேல் இந்த புக்கை படிக்கும் போது இப்படி ஒரு டிவைனான ஒரு அன்பு இது வரைக்கும் பார்க்காத ஒருத்தர் என்ன பண்ண போகிறேன், பார்க்க போகிறேன். எனக்காக ராஜ்ய வார்த்தையை விட்டுட்டு எத்தனையோ ராணிகள் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காக? சாலமோனுக்காக. எத்தனையோ ராணிகள் சாலமோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட இவர் யாருக்காக வராரு? எனக்காக வராரு. அப்படிங்கிறப்ப அந்த ஒரு அன்பு கட்டுப்படுத்த முடியாத ஒரு அன்போட வெளிப்பாடை தான் யார் எழுதியிருப்பாருன்னா உன்னத பாட்டு புக்கை சாலமோனை எழுதியிருப்பார். அந்த ஒரு மைண்ட் செட்டில் படித்தோம் அப்படின்னா உன்னத பாட்டு மாதிரி ஒரு டிவைனான புக்கு வேறு எந்த புக்குமே இருக்காது. ஏன்னா உண்மையிலே நம்மளால் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு என்னவா நியமிக்கப்பட்டிருக்கோம்? மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம்னா நம்ம 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அன்பு எப்படி இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும்னாலே நம்ம எதை புரிஞ்சுக்கிட்டு ஆகணும்னா இந்த உன்னத பாட்டை புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இதை நம்ம சங்கோஜமாக பார்த்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த அன்பை நம்மளால் வெளிப்படுத்தவே முடியாது. நமக்கும் உலகத்தாருக்கு எந்த ஒரு வித்தியாசமே இல்லாமல் போயிடும். உலகத்தார் தப்பாக பார்க்கணும், அது அவங்களுடைய மனநிலை, ரைட்டு தானே? உள்ள என்ன இருக்கோ அதுதான் பிக்சரைஸ் ஆகும். ஸோ நம்ம மைண்டை நெகட்டிவாக வச்சுட்டு பார்த்தோம்னா இது எப்படி தான் தெரியும்? சொல்லுவாங்களே மஞ்சள் கண்ணாடி போட்டு பார்க்குறவங்க எல்லாமே எப்படி தான் தெரியும்? மஞ்சளாக தான் தெரியும். அப்படி பார்த்தும் கூட எல்லா ரட்சிப்புக்குள்ள வந்து நமக்கு இந்த புக்கு தப்பாக தெரியுதுன்னா பிரச்சனை யார் மேலே இருக்குது? நம்ம மேலே இருக்குது. இன்னும் இந்த புக்கை படிக்கிறதுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலாக இருக்குன்றது சங்கோச்சமாக இருக்குன்னா அதுக்கு பைபிள்லேயே ஒரு வசனம் சொல்கிறார். என்ன வசனம் அப்படின்னு பார்த்துக்கலாம். தீத்து 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். தீத்து 1ஆவது அதிகாரம் 15வது வசனம். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும். ஸோ அப்போஸ்தலன் பவுல் கிளியராக சொல்லிட்டார், சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலம் எப்படி தான் இருக்கும்? சுத்தமாக தான் இருக்கும். அவர் சொல்லிட்டார். அதான் பிதா தேவன் சொல்லுவார்ல, இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகலம் எனக்கு முன்னாடி எப்படி இருக்கலாமா? நிர்வாணமாக இருக்குன்னு சொல்லிட்டார். அவர் அதை பற்றி என்ன பண்ணல, கவலைப்படலை. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலம் எப்படி தான் இருக்கும்? சுத்தமாக தான் இருக்கும். யாருக்கு தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்று எப்படி இருக்கலாமா? சுத்தமாகவே இருக்காது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் என்னவா தான் இருக்கலாம்? உன்னத பாட்ட புக்கு நமக்கு தப்பாக தெரியுதுன்னா தப்பு யார் மேலே இருக்குது? நம்ம மேலே இருக்குது. யார் மேலே இல்லை? உன்னத பாட்டில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா இது ஓவர்ஃப்ளோவான ஒரு லவ். இதை இப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இதை யார் தான் சரியாக புரிஞ்சுக்கணும்? ஸோ சாலமோன் மேலே இருக்க ஒரு மிகுந்த அன்புனால இப்போ யார் இந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறது? யார் பாட ஆரம்பிக்கிறது? அபிஷா பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க என்ன பாடுனாங்க, இந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துனாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய வாரங்கள் தொடர்ந்து சிந்திக்கலாம். ஸோ தேவன் தாமே கேட்ட சத்தியங்களை ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென்.